Yeah, please go ahead, madam. Your screen is visible, madam. Okay, ma'am. Thank you. You can share it as a slideshow, madam. Now the slide is Yeah, visible. yeah, I'll do it. Yeah, please. Thank you. Thank you. So, good afternoon, parents, and good afternoon, Professor Chukkalingam. And I acknowledge, I thank the Ramco Institute for giving me this opportunity to share the genuine truth about civil engineering and its vastness. Parents எல்லாருக்கும் கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்குங்கிறதுனால லெட் மீ ஸ்விட்ச் ஓவர் டு த மீடியம் ஆஃப் தமிழ் ஸோ தட் நம்ம இன்னும் கொஞ்சம் பெட்டராக இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ குறிப்பாக இன்றைக்கி வந்து ஒரு 12th ஸ்டாண்டர்டு குழந்தைங்க முடித்த குழந்தைங்களுடைய பேரண்ட்ஸை நம்ம மீட் பண்ணுறோம். எல்லாருக்கும் என்னுடைய மதிய வணக்கம். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ராம்கோ இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜிக்கும் ஸோ பிரின்சிபல் ப்ரொஃபஸர் டாக்டர் கணேசன் சார் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றினை உரித்தாக்கிக் கொள்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஆஃப்டர் 12th என்ன பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் இருக்கும். முதல்ல வந்து இன்றைக்கி இந்த மீட்டிங் அட்டன் பண்ணணும்னு முடிவு பண்ணி அட்டன் பண்ணக்கூடிய பேரண்ட்ஸ் எல்லாமே ஒரு பொறுப்புள்ள பேரண்ட்ஸ். ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் டைம். ஏன்னா சண்டேல எவ்வளவோ ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாம், நமக்கு எவ்வளவோ ப்ரையாரிட்டிஸ் இருக்கும். இருந்த போதும் நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு பெட்டர் ஃப்யூச்சரை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் ஒரு ½ அன் ஹவரோ ஒரு 45 மினிட்ஸோ நம்ம வந்து லிசன் பண்ணுவோம், என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறத கேட்குறதுக்காக டைம் ஸ்பேர் பண்ணி வந்திருக்கக்கூடிய உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை முதல்ல உரித்தாக்கி கொள்கிறேன். இப்போ நம்ம போகலாம். ஸோ ஆஃப்டர் 12th உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் இருக்கும். இன்ஜினியரிங் படிக்கலாம், நீட் எழுதிட்டு டாக்டர் ஆகலாம், இல்லை சயின்ஸ் படிக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கும்போது இன்ஜினியரிங் வந்து எந்தெந்த விதத்தில் ஒரு பெட்டர் ஆப்ஷன், குறிப்பாக அதுலேயும் நான் படித்து இன்றைக்கி எனக்கு ஒரு பெஸ்ட் லைஃப்பை கொடுத்துருக்கக்கூடிய சிவில் இன்ஜினியரிங்கில் என்ன ஸ்கோப் இருக்குது, என்னென்ன ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம குழந்தைங்களை சிவில் இன்ஜினியரிங் எடுக்க வச்சா என்ன அவங்களுக்கு அட்வான்டேஜஸ் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ சிவில் இன்ஜினியரிங் பிஇ முடித்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இனிஷியலாக 12th முடித்ததுக்கப்புறம் இன்ஜினியரிங்குள்ளே போகலாம். இப்போ இன்ஜினியரிங்குள்ளே போகிறீங்க அப்படின்னா இன்ஜினியரிங்குள்ளே போன உடனே நிறைய வகையான இன்ஜினியர்ஸ் இருக்கும். கட்டட பொறியாளர்கள்னு சொல்லக்கூடிய சிவில் இன்ஜினியரிங் படிக்கலாம், இல்லை ஆர்கிடெக்ட் ஆகலாம், சரிங்களா? இல்லைன்னா நீங்கள் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கலாம், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிக்கலாம், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிக்கலாம். ஸோ எல்லா இன்ஜினியரிங்குமே படிக்கலாம். ஆனால் சிவில் இன்ஜினியரிங் எதுக்கு படிக்கணும்? சிவில் இன்ஜினியரிங் படித்தா பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் லைஃப்பில் ஒரு 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் பிஇ சிவில் இன்ஜினியரிங் படித்ததுக்கப்புறம் என்ன எதிர்பார்க்கலாம், ஏன் மற்ற இன்ஜினியரிங்கை விட சிவில் இன்ஜினியரிங் பெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி ஐடியா. ஓகேங்களா? ஸோ இப்போ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சதுக்கப்புறம் ஏன் ஃபஸ்ட்டு செவரல் இன்ஜினியரிங் காம்பனன்ட்ஸ் இருக்கும்போது ஏன் நம்ம சிவிலை ப்ரிஃபர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு மெயினான ஒரு ஐடியா என்ன அப்படின்னா, இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸு வந்து எவர் ஃபேசினேட்டிங்காக வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸில் என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா ஜாப் இன்செக்யூரிட்டி இஸ் த ப்ராப்ளம்.
சரிங்களா? கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சவங்களுக்கு அவங்க பண்ணக்கூடிய ப்ரோக்ராமிங் அந்த செட் ஆஃப் ஒர்க் எல்லாத்தையுமே ரீப்ளேஸ் பண்றதுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஹஸ் கம் இன் டு ப்ளே. இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இந்த டேட்டா சயின்ஸ் இதெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா, ஸோ டெசிஷன் மேக்கிங் இல்லாத இடங்கள்ல ஈஸியாக மக்களை ரீப்ளேஸ் பண்ணுது. அப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸை ஓரளவுக்கு ஆவரேஜாக படித்தவங்களுக்கு ஃபியூச்சரில் பெரிய லெவலில் ஸ்கோப் இருக்குமா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஒரு நிமிஷம் என்னோட ஸ்க்ரீனை மட்டும் நான் செக் பண்ணிக்கிறேன். இதுல ஸ்கிரீன் ஷேர் மேடம் நீங்க என்டையர் ஸ்கிரீன் கொடுத்துட்டு போயிட்டீங்கன்னா ஸ்லைடு மூவ் ஆயிரும்னு நினைக்கிறேன் மேடம். நீங்க விண்டோ போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்டையர் ஸ்கிரீன் தான் கொடுத்தேன். விண்டோ தான் கொடுத்தேன். என்டையர் ஸ்கிரீன் கொடுத்து போயிட்டீங்கன்னா ஐ வில் மூவ் ஆன் மேடம். ஓகே. இல்ல நாங்க யூசுவலி ஜூம்ல தான் நடத்துறோம். ஓகே ஓகே. அதனால எனக்கு இந்த பிளாட்ஃபார்ம் கொஞ்சம் புதுசா இருக்கு. நோ இஷ்யூஸ் மேடம். டேக் யுவர் டைம். Yeah, fine. Overview of presentation is seeing on the screen, madam. Okay, is seen on the screen. Okay. Yeah, fine. So, computer science படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சவங்களுக்கு சிம்பிளா மிஷின்ஸோ ரோபோட்ஸோ வந்து ரீப்ளேஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. மெக்கானிக்கல்ல கூட ஒரு 70% ரீப்ளேஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆனா சிவில் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுடைய ரீப்ளேஸ்மெண்ட் இருக்குமா, அலெக்ஸா அதெல்லாம் நம்ம வேலையை செஞ்சிருமா அப்படின்னா இல்லை சார். எந்த துறைகளை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸால ரீப்ளேஸ் பண்ண முடியாதுன்னா, என்னைக்கு டெசிஷன் அப்பப்போ எடுக்கணுமோ, எங்கெல்லாம் கிரியேட்டிவா இருக்கணுமோ அந்த மாதிரி துறைகள் எல்லாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸால ரீப்ளேஸ் பண்ண முடியாது. எங்கெல்லாம் லீடர்ஸ் தேவைப்படுறாங்களோ அங்கெல்லாம் லீடர்ஷிப் குவாலிட்டிஸை கண்டிப்பா ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸால ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஏன்னா லீடர்ஷிப் குவாலிட்டி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து ஒரு ஏற்கனவே இதுதான்னு கிரியேட் பண்ண வேண்டாம், கமாண்ட் கொடுத்து அதுக்கேற்ற மாதிரி வேலை செய்யும். சரிங்களா? ஆனால் சிவில் இன்ஜினியரிங் ஜாப்ல அப்போ ரீப்ளேஸ்மெண்ட்டே இருக்காதா, இன்ஃப்ளூயன்ஸே பண்ணாதா? பண்ணும். ஒரு 10% 20% டிசைனிங், நெட்வொர்க் மேக் பண்ணுறது, ஷெட்யூல் பண்ணுறது, அதில் வேணால் ஹெல்ப் பண்ணும். ஆனால் சைட்டுக்கு போய் நிற்கிறது, சைட்டில் யாரை எந்த வேலைக்கு அனுப்புறது, எந்த வேலையை முன்னாடி செய்கிறது, எந்த வேலையை பின்னாடி செய்கிறது, எவ்வளோ ப்ரொபோஷன் போடுறது, இது மாதிரியான டைம் டு டைம் டெசிஷன் மேக்கிங்கை கண்டிப்பாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸால் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால நமக்கு சிவில் இன்ஜினியரிங் நீங்கள் எடுத்து படிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணீங்கன்னா என்ன ஒரு மெயினான ஐடியா அப்படின்னா, உங்களுக்கு எப்பவுமே ஜாப் செக்யூரிட்டி இருக்கும். இந்த காலத்துலயும் சரி, அந்த காலத்துலயும் சரி. சரிங்களா? சிவில் இன்ஜினியரிங்களுடைய தேவை எப்பயுமே இருக்குமா? இருக்கும் சார். சிவில் இன்ஜினியர்ஸ் வந்து அதாவது மக்களுக்கு முக்கியமான விஷயங்கள் வந்து 3. சரிதானே? உணவு, உடை, உறைவிடம். இப்ப இந்த உறைவிடம் யாரா இருந்தாலும் இந்த உறைவிடத்தை நம்பி ஒன் ஆஃப் த பேசிக் நீட்ஸ் அது. அப்ப அதை கொடுக்கறதுக்கு ஒரு சிவில் இன்ஜினியர் என்னைக்குமே தேவைப்பட்டுட்டே இருப்பாரு. அப்ப சிவில் இன்ஜினியரிங் படிச்சவங்களும் சரி, டாக்டர் படிச்சவங்களுக்கும் சரி, மூச்சு காற்று ஓடும் வரைக்கும் சம்பாதிக்கக்கூடிய ஒரு இயல்பு வரும். மற்ற இன்ஜினியர்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு ஒரு ரிட்டையர்மெண்ட்டுங்கிறது இருக்கும். ஆனால் சிவில் இன்ஜினியரிங் நாலேஜுங்கிறது நம்ம மூச்சு காற்று நம்மளாவே ரெஸ்ட் எடுக்கிறேன், எனக்கு இது வேண்டாம்னு சொல்ற வரைக்கும் அவங்களுக்குரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? இப்ப என்னென்ன வேலை வாய்ப்புகள் இருக்குங்கிறத மட்டும் நம்ம பார்ப்போம். சிவில் இன்ஜினியரிங் படிச்சா குறிப்பா. ஸோ சிவில் இன்ஜினியரிங் படிச்சதுக்கு அப்புறம் என்னென்ன வேலை வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்னா, ஒன்று சொந்தமாவே சிவில் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நம்மளே ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஆரம்பிச்சு ஒரு கன்ஸ்ட்ரக்டரா, ஒரு டிசைன் இன்ஜினியரா, இல்லை ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரா நீங்க செயல்படலாம். ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியினுடைய தொழில் முனைவோரா நீங்க இருக்கலாம். அதான் என்டர்பிரனர். ஸோ நீங்க ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஒரு என்டர்பிரனர் ஆக முடியுமா? வாய்ப்பு. 100 பேர் படிக்கிறான் சார், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் 100 பேர் படிக்கிறாங்கன்னா ஒரு 3 பேர் 4 பேர் வரலாம். 5%, லெஸ் தேன் 5% தான் தொழில் முனைவோரா ஆக முடியும். ஆனா 100 பேர் சிவில் படிச்சாங்கன்னா 100 பேருமே தொழில் முனைவோரா மாறுவதற்குரிய வாய்ப்புகள் சிவில்ல மட்டும்தான் உண்டு. இல்ல சார் தொழில் பண்ணணும் அப்படின்னா அதுல ரிஸ்க் எல்லாம் இருக்கு, இல்ல எனக்கு தொழில் வேண்டாம் ஆனா நிரந்தர வருமானம் எனக்கு வேணும், அது மாதிரி ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா? வாய்ப்புகள் நிரந்தர வருமானத்திற்கு கொட்டி கிடைக்கக்கூடிய ஒரு துறை என்றால் அது கட்டிட பொறியியல் துறை தான். நீங்க எங்க கூப்பிட்டாலும்
நான் வந்து சொல்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன் சார். ஸோ என்ன மாதிரி அஹ், உம், நிரந்தர வருமானம் வர்ற மாதிரி எப்படிலாம் நம்ம பண்ணலாம் அப்படின்னா, அரசாங்க வேலை பார்க்கணும் அப்படின்னா அரசாங்கத்துல பலவிதமான வாய்ப்புகள் அப்படியே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து வெரி வைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கவர்மெண்ட்ல இருக்கு சார். குறிப்பா நீங்க கவர்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி தான் உங்களுக்கு வேணும். காசு அரை காசுனாலும் கவர்மெண்ட் காசா இருக்கணும், அரை காசுனாலும் அரசாங்க காசா இருக்கணும். ஏன்னா அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் பெர்மனன்ட் இன்கம், ஜாப் செக்யூரிட்டி, இது மாதிரியான நிறைய ஐடியாஸ் இருக்கு. ஸோ அப்போ அரசாங்கத்துல போய் உத்தியோகம் பண்ணணும், அதே சமயத்துல பணம் மட்டும் இல்லைங்க, மரியாதை இருக்கணும், ஜீப்ல வந்து இறங்கணும் புள்ள, 100 பேர் வந்து பிள்ளைக்கு வணக்கம் வைக்கணும். இது மாதிரியான ஒரு சலுகைகள் நிறைந்த ஒரு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பொசிஷனுக்கு உங்க குழந்தை வரணும்னா தைரியமா சிவில் இன்ஜினியரிங் படிக்க வைக்கலாம். கவர்மெண்ட்ல நிறைய விதமா கவர்மெண்ட்டுக்குள்ள போய் கவர்மெண்ட் வேலைகளை குழந்தைகள் பெற்றுக்கொள்வதற்கு நிறைய ஐடியாஸ் இருக்கு. இல்லைங்க கவர்மெண்ட் வேலை ஓகே, கவர்மெண்ட் வேலை இல்லைனாலும் நான் பிரைவேட்ல வேலைக்கு போக முடியுமா? போகலாம். பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் இருக்கு. ஷெல் கம்பெனி இருக்கு, எல்என்டி கம்பெனி இருக்கு, கேமன் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கு, டாடா கன்சல்டன்சி கம்பெனி இருக்கு. ஸோ இவங்க எல்லாமே ஒரு மாசத்துக்கு வந்து 60,000 70,000 வரைக்கும் குறைந்தபட்சம் வேலை கொடுப்பதற்கு ரெடியா இருக்காங்க. பிஇ முடிச்சதுக்கு அப்புறம் கூட உங்க குழந்தைங்க வந்து கார்பரேட் ஜாபுக்கு போகணும்னா போகலாம். இல்ல ஃபாரினுக்கு ஃபார்மர் கம்பெனி, டிசைன் கம்பெனி, ஃபாரின்ல போய் வேலை பார்க்கறதுனாலும் சிவில் முடிச்சுட்டு, அதாவது டைரக்டா 12th முடிச்சுட்டோ டிப்ளமா முடிச்சுட்டோ போறதை விட பிஇ சிவில் முடிச்சுட்டு ஃபாரின் போனா 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா சம்பளம் நிறைய இருக்கு சார். இல்ல குழந்தைங்க வேற மாதிரி எப்படி போகலாம் கவர்மெண்ட்ல அப்படின்னா, இல்ல ரிசர்ச் ரிலேட்டடா போகலாம் சார். இப்போ டிஆர்பின்னு ஒரு போர்டு இருக்கு. அவங்க வந்து இந்த பிஇ சிவில் முடிச்சதுக்கு அப்புறம் பிஇ சிவில்ல படித்த பாடங்கள்ல இருந்து தேர்வு வைப்பாங்க. அந்த தேர்வை வந்து உங்க குழந்தைங்க கிளியர் பண்ணாங்க, பியூர் மெரிட், நீங்க 1 ரூபா காசு கூட கவர்மெண்ட்டுக்கு வேலைக்கு போறதுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. முடிச்சதுக்கு அப்புறம் அந்த போஸ்ட்டுக்கு போனா வாத்தியாரா சொக்கலிங்கம் சார் மாதிரி ஆர்ஐடி மாதிரி பெரிய பெரிய இன்ஸ்டியூட்ல விஐடி ஆர்ஐடி மாதிரி பெரிய இன்ஸ்டியூட்ஸ்லயும் வேலைக்கு போகலாம். இல்லை கவர்மெண்ட் லெக்சரராகவும் போகலாம். கவர்மெண்ட் பாலிடெக்னிக்ஸ், கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜில் லெக்சரராக போகலாம். இல்லைன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்க வேரியஸ் கேம்பஸ்ல ப்ரொஃபஸராக போகலாம். ஓகேங்களா? இது மாதிரியான வாய்ப்புகள் 4 விதமான வாய்ப்புகள் குழந்தைகளுக்கு மேஜரா ஓப்பனா இருக்கு. தொழில் முனைவோரா ஆகலாம், அவங்களே சொந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வச்சு தொழில் முனைவோரா ஆகலாம். இல்ல அதுல பிரைவேட் கான்ட்ராக்டர், கவர்மெண்ட் கான்ட்ராக்டர், கன்சல்டிங் இன்ஜினியரா வரலாம். அப்படி இல்லை அப்படின்னா பெரிய பெரிய கம்பெனிஸ்ல கார்பரேட் ஜாபுக்கு போகலாம். மல்டி நேஷனல் கம்பெனி எம்என்சில கார்பரேட் ஜாபு மாசம் 60,000 70,000 சம்பளம் கிடைக்கக்கூடிய கார்பரேட் ஜாபுக்கு போகலாம். இல்லைன்னா கவர்மெண்ட்ல என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன். கவர்மெண்ட்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அப்படியே சிவில் இன்ஜினியரிங் படிச்சவங்களுக்கு அருவி மாதிரி இருக்கு சார். அப்படியே அருவி மாதிரி மழையா பொழியுது இப்போ. ஸோ அது மாதிரி போகலாம். அப்படி இல்லைன்னா லெக்சரரா ஆப்பர்ச்சுனிட்டிக்கு போகலாம். ஹையர் ஸ்டடீஸ் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் பின்னாடி என்கிட்ட கேளுங்க. பிஇ முடிச்சதுக்கு அப்புறம் என்னென்ன மாதிரி படித்து திறத்தை மேம்படுத்தி கொண்டு அதன் மூலமாக வருவாய் ஈட்டுவது எப்படிங்கிறது இந்த ஹையர் ஸ்டடீஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அது ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாங்கள் நார்மலாக சொல்லுவோம். இப்போ கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் மட்டும் நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். இப்போ கவர்மெண்ட் மூலமா எப்படி போகணும் அப்படின்னா, சிவில் முடிச்சுட்டு கவர்மெண்ட் வேலைக்கு போகணும்னா உங்களுக்கு ஒரே ஒரு தேர்வு வைக்கப்படும். அந்த தேர்வு என்ன அப்படின்னா தகுதி தேர்வு. சரிதானே? அது ஒரு போட்டித் தேர்வு, காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதணுங்க. இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு அவங்களுக்கு சில எக்ஸாம்ஸ்க்கு இன்டர்வியூ இருக்கும், நேர்முக தேர்வு இருக்கும். சில எக்ஸாம்ஸ்க்கு நேர்முக தேர்வுகள் கிடையாது. ஸோ இந்த போட்டித் தேர்வை மட்டும் அவங்க கிளியர் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. கவர்மெண்ட்ல 40,000 ரூபா சம்பளத்துக்கு இருக்கு, 50,000 ரூபா சம்பளத்துக்கு இருக்கு, 70,000 சம்பளத்துக்கு இருக்கு. கவர்மெண்ட்ல 1.5 லட்சம் ரூபா வரைக்கும் மாச சம்பளம் கொடுக்கக்கூடிய கவர்மெண்ட் வேலைகள் இருக்கு. சரிங்களா? அது என்னன்னு பார்ப்போம். இப்ப இந்த மாதிரி கவர்மெண்ட்டுக்கு எதுக்குங்க சிவில் இன்ஜினியரிங் தேவைப்படுறாங்க, சிவில் இன்ஜினியர்ஸ் தேவைப்படுறாங்க அப்படின்னா, இப்ப நம்மளுக்கு தேவையான வீடுகள் எல்லாம் நம்மளே கட்டிக்கிறோம். ஆனா அரசாங்கம் என்ன பண்ணுது அப்படின்னா, பொது பணித்துறை அப்படின்னு ஒரு துறை இருக்கு. அந்த துறையில காமனா இருக்கக்கூடிய எல்லா மக்களும் பயன்படுத்தக்கூடிய விஷயங்களை கவர்மெண்ட் செஞ்சிட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ரோடு இருக்கு, பப்ளிக் பில்டிங், ஒரு கோர்ட் பில்டிங்கு, செக்ரட்டரியேட் பில்டிங்கு, ஸ்கூல்ஸு, சரிதானே, டேங்க்கு,
இந்த மாதிரியான இருக்கக்கூடிய பப்ளிக் பில்டிங்ஸு, இரிகேஷன் ஸ்ட்ரக்சர்ஸு, பெரிய பெரிய டேமு, வியரு, பேரேஜு, இது மாதிரி விஷயங்கள், பிரிட்ஜஸ்ஸு, கல்வெட்டு, சரிங்களா? இது மாதிரியா இருக்கக்கூடிய இந்த பொதுவான பணிகள், கட்டிடத்துறை சார்ந்த பணிகளை கவர்மெண்ட்டு செய்கிறாங்க. இதை எந்த பிரைவேட்டும் எந்த காலத்தையும் எடுத்துக்க மாட்டாங்க. கவர்மெண்ட்டு தான் செய்யணும். இதை இந்த மாதிரி செயல்களை, இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ், இந்த மாதிரி கட்டடங்களை கட்டுறதுக்கு பொறியாளர்கள் தேவை. இதை மேற்பார்வை பார்க்குறது, சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்கு, மேனேஜ் பண்ணுறதுக்கு சிவில் இன்ஜினியர்ஸ்னுடைய நீடு கவர்மெண்ட்டுக்கு தேவைப்படுது. அதுக்கப்புறம் இன்னும் சர்வேயரு, ரோடு இன்ஸ்பெக்டர், ஓவர்சியர், பிளாக் டெவலப்மெண்ட்ல இருக்கக்கூடிய யூனியன்ல இருக்கக்கூடிய வேலைகள், இதெல்லாம் செய்யறதுக்கு பேசிக் தகுதி, அடிப்படை தகுதி பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தா தான் சார் பண்ண முடியும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டு லாபத்துக்காக சில கம்பெனிஸை கவர்மெண்ட்டே நடத்துது. அந்த மாதிரி கவர்மெண்ட் நடத்தக்கூடிய கம்பெனிஸ்க்கு பேரு நவரத்னா கம்பெனிஸ், மகரத்னா கம்பெனிஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த கம்பெனிஸ்ல சம்பளம் ரொம்ப அதிகமான உயர்வான சம்பளத்துக்கு சேலரி கொடுத்து எடுத்துக்குவாங்க. அதுக்கும் எக்ஸாம்ஸ் அவங்க கிளியர் பண்ணணும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸும் பேரு பப்ளிக் செக்டார் யூனிட் எக்ஸாம்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த கம்பெனிஸ்ல 1 லட்சம் 2 லட்சம் அந்த மாதிரிலாம் சம்பளம் கொடுப்பாங்க. அதுக்கு அவங்க கொஞ்சம் ஹை ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் எழுதணும். இது எல்லாமே எக்ஸாம் எழுதி போறது தான் சார். இதுக்கு கவர்மெண்ட்டுக்கு செலக்ட் ஆகி போறதுக்கு நீங்க ₹1 பணம் கூட கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. எங்ககிட்ட இது வரைக்கும் 4500 சிவில் இன்ஜினியர்ஸை நாங்க டிஃபரெண்ட் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ்ல, சென்ட்ரல் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்லயும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்லயும் சரி, இது வரைக்கும் பிரமிட் ஐஏஎஸ் அகாடமி 4500 சிவில் இன்ஜினியர்ஸை பணியில் அமர்த்தி இருக்கிறது. ₹1 லஞ்சம் கூட இல்லாம கண்டிப்பா தகுதியை மேம்படுத்தி கொண்ட இன்ஜினியர்களை, பொறியாளர்களை நாங்கள் பணியமர்த்தி இருக்கிறோம் என்று உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகுந்த பெருமை அடைகிறேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கவர்மெண்ட் பியூர் மெரிட்ல போடுறாங்க. இது நம்ம பிள்ளைகளுக்கும் கிடைக்கும். நீங்க கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு காலேஜ் ஃபீஸ் மட்டும் கட்டினா போதும். அதுக்கப்புறம் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ஒரு ₹150 ₹250 உயர்ந்தபட்சம் ₹500 ஒரு ஃபார்ம் வாங்கி ஃபில்அப் பண்ணி அந்த தகுதி தேர்வை, போட்டித் தேர்வை குழந்தைகள் கிளியர் பண்ணாங்கன்னா அடுத்த நிமிஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் தேவையில்லை, நேரே ஃப்ரெஷருக்கே கொடுத்துருவாங்க சார். 50,000 60,000 வரைக்கும் சம்பளம் வரக்கூடிய நிரந்தரமான கவர்மெண்ட் வேலை உங்களுக்கு உறுதியா இருக்கும். சரிங்களா? இந்த எக்ஸாம்ஸை 2 எக்ஸாம், பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம்னு சொல்லுவாங்க, பப்ளிக் செக்டார் யூனிட் எக்ஸாம்னு சொல்லுவாங்க. பப்ளிக் செக்டார் யூனிட் எக்ஸாம்ங்கிறது கேட் என்று சொல்லக்கூடிய ஒரு எக்ஸாம், கிராஜுவேட் ஆப்டிடியூட் டெஸ்ட் ஃபார் இன்ஜினியர்ஸ் சொல்லுவாங்க. அது சில கம்பெனிஸ்க்கு, என்டிபிசி, பெல், பார்க்கு, ஐஓசிஎல் அந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு கேட் எக்ஸாம் என்ற தகுதி தேர்வு எழுதி அதுல நல்ல மார்க் வாங்குறவங்களை அவங்க டைரக்டாவே என்ன பண்ணிக்குவாங்க, ரெக்ரூட் பண்ணிக்குவாங்க. சில கம்பெனிஸ் கேட் மூலமா எடுக்கிறது இல்ல, அவங்களே தனியா எடுக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நெய்வேலியில் இருக்கக்கூடிய லிக்னைட் கார்பரேஷன், அதுக்கப்புறம் பிபிசிஎல், சரிங்களா? இந்த மாதிரி கம்பெனி எல்லாமே பெல்லு, பிஹெச்எல், இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே டைரக்டா அவங்களுக்குரிய எக்ஸாம் அங்க வச்சு எடுத்துக்கிறாங்க. இது எல்லாத்துக்குமே என்ன அப்படின்னா, பிஇ சிவில் இன்ஜினியரிங் அடிப்படைகளை, பேசிக்ஸை தெளிவா புரிஞ்சு அந்த குழந்தை படிச்சுக்கிட்டா போதும், சூப்பரா பண்ணிடலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இப்ப இந்த மாதிரி நம்ம சொன்னோம் இல்லையா, பொதுப்பணித்துறை, குடிசை மாற்று வாரியம், அதுக்கப்புறம் குடிநீர் வடிகால் வாரியம், டிஎன்ஹெச்பி, ஊரக வளர்ச்சித்துறை, நெடுஞ்சாலைத்துறை, இந்த மாதிரி அரசு பண்ணக்கூடிய சேவைகள், கவர்மெண்ட் செய்யக்கூடிய சர்வீஸ், இந்த சர்வீஸ்க்கு மெயின்டைன் பண்றதுக்கு சில துறைகளை கவர்மெண்ட் ஏற்படுத்தி இருக்கு. அந்த டிபார்ட்மெண்ட்ஸுக்கு தேவைப்படக்கூடிய இன்ஜினியர்ஸை செலக்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அரசு பணியாளர் தேர்வாணையத்திலும் அந்த பொறுப்பை கவர்மெண்ட் கொடுத்துரும். கவர்மெண்ட்ல என்ன சொல்லிடுவாங்க, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல இருந்தும் எங்களுக்கு இத்தனை நம்பர் ஆஃப் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் வேணும், இத்தனை நம்பர் ஆஃப் ஜூனியர் இன்ஜினியர் வேணும், இத்தனை நம்பர் ஆஃப் ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர் வேணும்
அப்படிங்கிறது நீடை அவங்க வந்து பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் கிட்ட கொடுத்துருவாங்க. இப்ப பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படிங்கிறது ஒரு அரசு சாரா அமைப்பு. இந்த அமைப்பினுடைய தொழில் என்ன அப்படின்னா, இது பிரிட்டிஷ் காலத்துல இருந்தே இருக்கு. அதுவும் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் தான் இந்தியாவில் இருக்க பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்லேயே ஃபர்ஸ்ட் நிறுவப்பட்ட பப்ளிக் சர்வீஸ் கமிஷனு. இந்த ஸ்டேட் தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இருக்க மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இருக்கு. ஒவ்வொரு ஸ்டேட்லையும் நமக்கு தேவைப்படக்கூடிய எக்ஸாம்ஸை அந்த பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் தான் கண்டக்ட் பண்ணி தரமான தகுதி வாய்ந்த பொறியாளர்களை தேர்ந்தெடுத்து கொடுக்குற பணி இந்த டிஎன்பிஎஸ்சிக்கு உண்டு. இப்போ இந்த டிஎன்பிஎஸ்சி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கவர்மெண்ட்ல இருந்து டிபார்ட்மெண்ட்ல இருந்து எத்தனை விதமான பொறியாளர்கள் தேவை அப்படிங்கிற ஒரு ரெக்குயர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம், அந்த தேவையான தேவைக்குரிய இன்ஃபர்மேஷன் வந்ததுக்கு அப்புறம் இவங்க சம்பளம் கொடுக்கறதுக்கு அந்த டிபார்ட்மெண்ட்ல ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல பெர்மிஷன் வாங்கி டிஎன்பிசிக்கு வரும். டிஎன்பிசிக்கு வந்த உடனே டிஎன்பிசி இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இத்தனை நம்பர் ஆஃப் போஸ்ட் தேவைப்படுது, இதுக்கு நாங்கள் போட்டித் தேர்வு வைக்கிறோம்னு சொல்லி ஒரு நோட்டிஃபிகேஷன் போடுவாங்க. இது டிஎன்பிசி வெப்சைட்ல வந்து பிளானர் இப்போ வந்து இயர்லி என்ன எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போறோம்னு டிஎன்பிசி ரொம்ப பிளான்டாவே பண்ணிடுறாங்க. எந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போறோம்னு இயர் ஆரம்பத்துல ஜனவரி மாசத்துல சொல்லிடுவாங்க. அப்ப நம்மளோட பரீட்சை எப்போ வருதுன்னு சொல்லி நம்ம அதுக்கு ஆயத்தப்படுத்தி கொள்ளணும். இப்போ இந்த பரீட்சை வரும்போது இப்போ அவங்க வந்து ஒரு செப்டம்பர் மாசம் பரீட்சை வருதுன்னா ஒரு 3 மாத காலங்களுக்கு முன்னாடி இந்த பரீட்சைக்கு ஆனா ஒரு அறிவிப்பை நோட்டிபிகேஷனை டிஎன்பிஎஸ்சி வந்து பேப்பர்லையும் அவங்களுடைய வெப்சைட்லையும் போடுவாங்க. என்ன பரீட்சை, எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எத்தனை நம்பர் ஆஃப் போஸ்ட் வேணும், இதற்கான கல்வி தகுதி என்ன, இதற்கான வயது வரம்பு என்ன, இதற்கான நிர்ணயிக்கப்பட்ட சம்பளம் என்ன, யார் யாருக்கெல்லாம் இதுல வந்து சலுகைகள் அளிக்கப்படும், எக்ஸ்பீரியன்ஸ் வேணுமா வேண்டாமா, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் அடங்கிய ஒரு அறிக்கை தான் நோட்டிபிகேஷன். இந்த நோட்டிபிகேஷனை அவங்க கொடுத்த உடனே எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் இந்த நோட்டிபிகேஷனுக்கு எலிஜிபிளா இருக்கணும்னா நோட்டிபிகேஷன் வர்ற தேதியில நம்ம பிள்ளைங்க பிஇ சிவில் இன்ஜினியரிங் ரிசல்ட் டிக்ளேர் ஆயிருக்கணும். சரிங்களா? ஃபைனல் இயர் முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க எலிஜிபிள் ஆவாங்க. இப்போ இந்த அறிவிப்பு ஆணையை எடுத்துக்கிட்டு அவங்க அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் அவங்க வந்து நேர்மையான முறையில தேர்வுகள் நடத்துவாங்க. 2 பேப்பர் இருக்கும். ஒன்று ஜெனரல் ஸ்டடீஸ் பேப்பர், இன்னொன்று வந்து சிவில் சம்பந்தப்பட்ட கேள்விகள் கேட்கப்படும். இதை இவங்க எழுதணும். எழுதுனதுக்கு அப்புறம் அவங்க ஒரு 3 மாதம் 4 மாதம் இல்லை 6 மாதம் அதிகபட்சம் எடுத்து திருத்துவாங்க. திருத்திட்டு இப்ப மெரிட் லிஸ்ட் போட்டுருவாங்க. இந்த மெரிட் லிஸ்டின் அடிப்படையில கலந்தாய்வு நடத்தப்படும். சில பணிகளுக்கு மட்டும் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் இப்ப எடுத்துட்டாங்க. சில பணிகளுக்கு நேர்முக தேர்வு நடத்தப்படும். அப்படியா இருந்தா நேர்முக தேர்வுக்கு கூப்பிடுவாங்க. நேர்முக தேர்வு இல்லாத பணிகளுக்கு நேரடியா கலந்தாய்வுக்கு கூப்பிட்டு அவங்கவுங்களுக்கு எந்த இடத்துல அவங்க மார்க்குக்கு எது எலிஜிபிளோ அந்த போஸ்ட்டை எடுத்துக்கலாம். இதுதான் ப்ராசஸ். இது எந்தெந்த துறைகளுக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் நடத்தும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இது டிஎன்பிஎஸ்சி செய்யக்கூடியது. டிஎன்பிஎஸ்சி எங்கெங்க பண்ணும் அப்படின்னா, ஸ்டேட் லெவல்ல இருக்கக்கூடிய சர்வீசஸ்க்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. பிடபிள்யூடி, டபிள்யூஆர்டி, ஹைவேஸ், ஊரக வளர்ச்சித்துறை, ஆர்டி, சிஎம்டிஏ, டிடிசிபி, டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெக்னிக்கல் அண்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங், டாடு, ஆவின், டிஎன்இபி. முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா தனித்தனியா பறிச்சு வச்சுட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப எல்லாமே டிஎன்பிஎஸ்சி மூலமான்னு சொல்லிட்டாங்க. இதனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, படிக்கக்கூடிய குழந்தைகள் ஒரே சிலபஸை ப்ரிப்பேர் பண்ணா போதும். அந்த சிவில் இன்ஜினியரிங்ல செகண்ட் இயர் தேர்ட் இயர் 2 வருஷம் இருக்கக்கூடிய போர்ஷன்ல இருந்தா டெஸ்ட் வைக்கிறாங்க. அந்த 2 வருஷத்தை தெளிவா படிச்சிட்டாங்கன்னா டிஎன்பிஎஸ்சி வைக்கக்கூடிய எக்ஸாமை நீட்டா கிளியர் பண்ணி ஃபைனல் இயர் முடிச்ச உடனே அவங்க எழுதலாம். உடனே வந்து அவங்களுக்கு போஸ்டிங் கொடுத்துருவாங்க. 6 மாச காலத்துக்குள்ள போஸ்டிங் வந்துடும். இதுக்கு பேரண்ட்ஸ் ₹1 கூட செலவு பண்ணணும்னு அவசியம் இல்லை. அப்ளிகேஷன் காஸ்ட் மட்டும்தான் அவங்களுக்கு வேலை. சரிங்களா? இப்ப இந்த மாதிரி நடத்தக்கூடிய பரீட்சைக்கு பேரு கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ். இப்ப இதை வந்து டெக்னிக்கல் சர்வீசஸ் நேம் மாத்திருக்காங்க. இது போக இன்னொரு சர்வீஸ் என்ன அப்படின்னா சபார்டினேட் சர்வீஸ். அதுல வந்து இளநிலை வரைவாளர், ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர், ஓவர்சியர், சர்வேயர், டிமேன், ரோட் இன்ஸ்பெக்டர், இது எல்லாத்துக்கும் அடிப்படை தகுதி பிஇ சிவில்னு கொண்டு வந்துட்டாங்க, டிப்ளமா சிவில்னு கொண்டு வந்துட்டாங்க. அதனால பிஇ சிவில் படிச்சா வருஷத்துக்கு 2000 போஸ்ட் வந்துகிட்டே இருக்கு சார். வருஷத்துக்கு 2000 போஸ்ட் வந்துகிட்டே இருக்கு வெவ்வேறு டிபார்ட்மெண்ட்ல இருந்து.
ஸ்டூடெண்ட்ஸு நல்லா செலக்ட் ஆகி போயிட்டே இருக்காங்க, தெளிவாக படிக்க. அதாவது ஒரு 100 ஸ்டூடெண்ட்டு வந்து சிவில் படிக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நல்லா படிக்கக்கூடிய 80 ஸ்டூடெண்ட்டுக்கு படித்த ஓராண்டு காலத்திற்குள்ளேயே வேலை, அரசு வேலை கிடைத்து விடுகிறது. அதுதான் முத்தாய்ப்பான ஒரு பாயிண்ட், அதான் ஸ்பெஷல் பாயிண்ட். சரிங்களா? இது டிஎன்பிஎஸ்சி நடத்தக்கூடிய எக்ஸாம். இது டிஎன்பிஎஸ்சியில சிவில் சார்ந்த துறைக்கு போறதுக்கு. சரிதானே? இது போக டிஎன்பிஎஸ்சி மூலமா வேற என்ன துறைகளுக்கு போகலாம் அப்படின்னா, குரூப் 1 எக்ஸாம் ஆஃபீஸர், தாசில்தார், சரிங்களா, சரி, அந்த மாதிரி போஸ்டிங்ஸ்க்கெல்லாம் டிஎஸ்பி, அந்த மாதிரி போஸ்டிங்கு, ப்ராஜெக்ட் டைரக்டர், அந்த மாதிரி குரூப் 1 எழுதி போகலாம், குரூப் 2 போகலாம், குரூப் 4 போகலாம். ஏன்னா அந்த எக்ஸாம்ஸ்க்கெல்லாம் எலிஜிபிலிட்டி வந்து ஏதோ ஒரு டிகிரி தான். பிஇ சிவில் வச்சிருந்து ஜெனரல் ஸ்டடீஸ் நல்லா படிச்சாங்கன்னா அந்த மாதிரியும் அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, அதையும் அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். இது போக ரயில்வே துறை வந்து அவங்களுக்கு தேவையான நம்ம சிவில் இன்ஜினியர்ஸை தனியாக எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. இதே சிலபஸ் தான், பிஇ சிவில் சிலபஸை படிச்சுட்டு அவங்க ஆர்ஆர்பின்னு ஒரு போர்டு இருக்குது, ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு, அவங்க நடத்தக்கூடிய பரீட்சை எழுதுனாங்கன்னா அதில் கிளியர் பண்ணாங்கன்னா ஆர்ஆர்பியில் செக்ஷன் ஆஃபீஸர், செக்ஷன் இன்ஜினியர்னு சொல்லுவாங்க, ஜூனியர் இன்ஜினியர், செக்ஷன் இன்ஜினியர், இதில் வந்து அவங்க ரெக்ரூட் ஆகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இது இப்போ தமிழ்நாடுக்குள்ளே இருக்கக்கூடிய நெடுஞ்சாலைகள், இந்த இரிகேஷன் சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டு, இரிகேஷன் சம்மந்தப்பட்ட ஸ்ட்ரக்சர்ஸு, பில்டிங்ஸு, அதுக்கப்புறம் ஊரக வளர்ச்சித்துறை, இதெல்லாம் பார்க்கறதுக்கு தமிழ்நாடு சர்வீசஸ் இருக்க மாதிரி இப்போ பார்டர் ரோடு, மிலிட்ரி இன்ஜினியரிங் சர்வீஸு, சென்ட்ரல் வாட்டர் கமிஷன், இது மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலேட்டட் டிபார்ட்மெண்ட்ஸுக்கு தேவையான பொறியாளர்களை தேர்ந்தெடுத்து கொடுப்பதற்கு ஒரு ஆணையம் இருக்கு. இந்த ஆணையத்துக்கு பேரு எஸ்எஸ்சி, ஸ்டாஃப் சர்வீஸ் கமிஷன், ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன். இந்த ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் அவங்க ஒரு எக்ஸாம் வைப்பாங்க. அந்த எக்ஸாம் பேர் ஜூனியர் இன்ஜினியர் எக்ஸாமு. அது வருஷத்துக்கு 1000 போஸ்ட் கன்சிஸ்டண்டாக வரும் சார். நான் முன்னாடி சொன்ன 2000 போஸ்ட்டு ரெக்ரூட்மெண்ட்டு டிஎன்பிஎஸ்சி தான். டிஎன்பிஎஸ்சியே வருஷத்துக்கு 2000 சிவில் இன்ஜினியர் எடுக்கிறான். தமிழ்நாட்டில் மட்டும் 2000 சிவில் இன்ஜினியர் ரெக்யர்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது ஆர்ஆர்பி வந்து 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு ஒரு தடவை 400-500 போஸ்ட் வரும். எஸ்எஸ்சி பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எஸ்சிலையும் வந்து உங்களுக்கு வருஷத்துக்கு 700லேருந்து 1000 போஸ்ட் வரைக்கும் ஆல் ஓவர் இந்தியாவில் சிவில் இன்ஜினியர்ஸை ரெக்ரூட் பண்ணுறாங்க. இது போக ரயில்வேலே ஹையர் லெவல் ஆஃபீஸர் 2 லட்ச ரூபா சம்பளத்துக்கு டைரெக்டாக போகலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய எக்ஸாம், அந்த மாதிரி ஆஃபீஸர்ஸை செலக்ட் பண்ணுறதுக்காக கண்டக்ட் பண்ணக்கூடிய எக்ஸாமுக்கு பேர் இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீசஸ் எக்ஸாம். அந்த எக்ஸாமை கண்டக்ட் பண்ணக்கூடிய போர்டு யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். இவங்க நடத்தக்கூடிய போட்டித் தேர்வுகள் எல்லாத்துக்கும் இதுக்கு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, இந்த போட்டித் தேர்வு எல்லாத்திற்கும் வைத்திருக்கக்கூடிய சிலபஸ் வந்து காமன் ஃப்ரேம் ஒர்க் தான். சரிங்களா? நம்ம குழந்தைங்க நம்மள்கிட்ட இருக்க சிலபஸ்லேயே பெஸ்ட் சிலபஸ் ஸ்டேட் போர்ட் சிலபஸ் தான். இந்தியா லெவலில் இருக்கிறதுலே சிபிஎஸ்சி இருக்குது, ஐசிஎஸ்சி இருக்குது, எஸ்சிஆர்டி இருக்குது. இருக்கிறதுலே பெஸ்ட்டு வந்து சமச்சீர் தான் சார். சமச்சீர் தான் சூப்பர் சிலபஸ். சமச்சீர் சிலபஸை தழுவி தான் ஜென்ரல் ஸ்டடீஸு கேட்குறாங்க. 5th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th வரைக்கும் படித்த பாடத்துலேருந்து தான் ஜென்ரல் ஸ்டடீஸ் கேட்குறாங்க. அதுக்கடுத்து பிஇ சிவில் படித்தா பிஇ சிவில்லேருந்து இந்த டிபார்ட்மெண்ட்டில் பூரா கிட்டத்தட்ட எல்லா டிபார்ட்மெண்ட்டும் போட்டிங்கன்னா ஆவரேஜாக வருஷத்துக்கு 3000 போஸ்ட்டு 4000 போஸ்ட்டு வருது சார். 3000-4000 போஸ்ட் வருது. வருஷத்துக்கு வரக்கூடிய சிவில் இன்ஜினியர்ஸே 5000 பேர் தான். அப்போ ஆட்டோமேட்டிக்காக எவ்வளோ பேர் செலக்ட் ஆகிறாங்க? 80% ஆஃப் சிவில் இன்ஜினியர்ஸு கவர்மெண்ட்டே பிளேஸ் ஆகிறாங்க. மிச்சம் இருக்க சிவில் இன்ஜினியர்ஸுக்கு கார்பரேட் ஜாப் கிடைக்குது. சில பேர் லெக்சரராக வேலைக்கு போயிடுறாங்க. அப்புறம் மிச்ச பேர் கொஞ்சம் ப்ரைவேட்டில் 1 மாதம் 2 மாதம் ட்ரைனிங் எடுத்தால் அவங்களே தனியாக கம்பெனி ஆரம்பிச்சிடலாம். 1 வருஷம் 2 வருஷம் ஒரு ட்ரைனிங்க்கு போனால் அவங்களே கம்பெனி ஆரம்பிச்சிடலாம். அப்போ சிவில் படித்து வேலையில்லா பட்டதாரி அப்படின்னு ஒருத்தர் கிடையாது சார். இப்போ குறிப்பாக இந்த கொரோனாவுக்கு அப்புறம் சிவிலுக்கு பூம் ஆயிடுச்சுங்க. சூப்பராக வந்துட்டு இருக்கு. இன்னும் 10 வருஷம் கழிச்சு சிவில் இன்ஜினியரிங்க்கு மட்டும்தாங்க பூமே இருக்கும். மற்ற டிபார்ட்மெண்ட் எல்லாத்துலேயுமே கணிசமான இன்ஜினியர்ஸை ஏஐ ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். சிவில் இன்ஜினியர்ஸை ஏஐயால் அவ்வளவு ஈஸியாக ரீப்ளேஸ் பண்ண முடியாது. கண்டிப்பாக
நம்மளுடைய குழந்தைகள் இந்த ஆண்டு 12ஆம் வகுப்பு படிக்கும் குழந்தைகள் வேலை பார்க்கக்கூடிய அடுத்து ஆக்டிவா வேலை பார்க்கக்கூடிய அடுத்து ஒரு 40 வருஷம் 50 வருஷத்துக்கு அவ்வளவு வேகமான ரீப்ளேஸ்மெண்ட் இருக்காது, ப்ரொவைடட் அவங்க பிஇ சிவில் படிச்சு. சரிங்களா? இது போக ஐஎஸ்ஆர்ஓ, எஸ்சிஆர்சி அந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் இருக்கு. என்ஐஓடி, சரிங்களா? இப்போ தரமணியில், சென்னையில் தரமணியில் இருக்கு என்ஐஓடி, ஐஎஸ்ஆர் இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷனில் சிவில் முடித்தவங்க சயின்டிஸ்டாக வேலைக்கு போகலாம். அதுக்கப்புறம் என்ஐஓடியில் வேலைக்கு போகலாம், சிஎஸ்ஐஆரில் வேலைக்கு போகலாம், சிக்ரியில் பிஇ சிவில் முடித்தவங்க வேலைக்கு போகலாம். சரிங்களா? ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து பிஇ சிவிலுக்கு அப்புறம் இவ்வளவு வகையாக வந்து அவங்க என்ன பண்ண முடியும், தன்னுடைய வேலை வாய்ப்பை வேண்டும் என்றால் தானே உருவாக்கி கொள்ள முடியும். இல்லை என்றால் கவர்மெண்ட்ல பெர்மனண்டா எனக்கு வரணும் சார். ஏன்னா ஒரு என்டர்பிரனரோ ஒரு கார்பரேட் ஜாபோ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த கொரோனா மாதிரி ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி வரும்போது, ஒரு ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி வரும்போது உங்களுக்கு ப்ராப்ளம் வரும். ஆனா இந்த கொரோனா மாதிரி ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி காலத்துல யார் மட்டும் வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா, கவர்மெண்ட்ல வேலை பார்த்தவங்க மட்டும் வேலை செஞ்சுட்டே இருந்தாங்க. இந்த கவர்மெண்ட்ல இருந்தவங்க எல்லாருக்கும் சம்பளம் தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்தது. சரிங்களா? ஸோ அதனால கவர்மெண்ட் வேலை வந்து ஒரு பெர்மனண்டான வேலை, ஒரு ஜாப் செக்யூரிட்டி. கவர்மெண்ட் வேலை வேணும்னா கண்டிப்பா அதுக்கு ஈஸியான டிபார்ட்மெண்ட் வந்து சிவில் டிபார்ட்மெண்ட். சிவில் படிச்சா கவர்மெண்ட்ல ஈஸியா வேலை வாங்கலாம். இதுலயும் பெண்களுக்கு ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் இருக்கு. இன்னும் பெண் குழந்தைகளா இருந்தா நீங்க கண்ணை மூடிட்டு சிவில் சேருங்க, என்னைய நம்பி சேருங்க. ஓகேங்களா? கண்டிப்பா உங்களுக்கு வேலை வாய்ப்புகள். பெண் குழந்தைகள் தைரியமா இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது பினான்சியல் இண்டிபெண்டன்சி அவங்களுக்கு வேணும். பொருளாதார சுதந்திரம் அவங்களுக்கு கிடைக்கப்பட்டால் மட்டுமே பெண் விடுதலை என்பது சாத்தியமாகும். ஸோ அப்போ பெண் குழந்தைகளை பெற்ற பெற்றோர்கள் கண்ணை மூடிட்டு அவங்கள சிவில் இன்ஜினியரிங் படிக்க வைக்கலாம். குழந்தைகள் வந்து தெளிவா சிவில் இன்ஜினியரிங் படிச்சாங்கன்னா கவர்மெண்ட்ல அவங்க செலக்ட் ஆகி போகிறதுக்குரிய வாய்ப்புகள் மிக மிக அதிகமா இருக்கு, ரிசர்வேஷன்லாம் அதிகமா இருக்கிறதுனால. ஓகேங்களா சார்? ஸோ இது என்னென்ன துறைகளுக்கு போகலாம், டிஎன்பிஎஸ்சி வந்து என்னென்ன எக்ஸாம், ஏன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ரொம்ப ஈஸியா இருக்கும். என்னென்ன எக்ஸாம் நடத்துறாங்க அப்படின்னா, கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் நடத்துறாங்க, ஒருங்கிணைந்த பொறியியல் தேர்வு, ஒருங்கிணைந்த சார்நிலை பொறியியல் பணிகள் தேர்வு, கம்பைன்ட் இன்ஜினியரிங் சபார்டினேட் சர்வீசஸ் எக்ஸாம் நடத்துறாங்க. இதுல ஜேடிஓ, ஓவர்சியர், சர்வேயர், டிமேன், ரோட் இன்ஸ்பெக்டர் இந்த மாதிரி போஸ்ட் எடுக்கிறாங்க. இதுல ஏஇ, பிளானிங் அசிஸ்டன்ட்னு சொல்லுவாங்க, டிடிசிபி அதுக்கும் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் டிஎன்பிசி வந்து டிடிசிபி டிபார்ட்மெண்ட்ல அசிஸ்டன்ட் டைரக்டர் போஸ்ட்டுக்கும் எடுக்கிறாங்க டைரக்டா. இந்த வருஷம் வந்திருக்கு அசிஸ்டன்ட் டைரக்டர் போஸ்ட்டுக்கு டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டே வந்திருக்கு. அதுவும் கூட அவங்க செலக்ட் ஆகி போகலாங்க. என்னென்ன துறைகளுக்கு போகலாம்னா, பொதுப்பணித்துறை பிடபிள்யூடி, நீர்வள ஆதாரத்துறை வாட்டர் ரிசோர்சஸ் டிபார்ட்மெண்ட், ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை தமிழ்நாடு ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட், நெடுஞ்சாலைத்துறை ஹைவேஸ். இதுல முக்கியமான விஷயம், சரிங்க கவர்மெண்ட்னா இங்கே தான் இருக்க முடியுமா, என் புள்ள ஃபாரினுக்கெல்லாம் போயிட்டு வர முடியாதா? கண்டிப்பா ஃபாரின் போலாங்க, பிரைவேட் ஜாபுக்கு இல்ல, கவர்மெண்ட்ல இருந்துகிட்டே ஐடி வேலை பார்க்குறவங்க மாதிரி ஃபாரின் போயிட்டு வரணும்னா நெடுஞ்சாலைத்துறையில உங்க குழந்தைகளே பிளேஸ் ஆனாங்கன்னா, நெடுஞ்சாலைத்துறையில பிளேஸ் ஆகும்போது அங்க என்ஹெச்ஏஐன்னு ஒரு விங் இருக்கு, நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி இந்தியா லிமிடெட்னு. அந்த விங்கில் அவங்க வேலை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ட்ரைனிங் அவங்களுடைய ஓராண்டு கால 2 ஆண்டு கால வேலை வந்து ஐடியில எப்படி ஆன்சைட் போறாங்களோ அது மாதிரி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் ஹைவேஸ்ல டிஎன்பிசி மூலமா தமிழ்நாடு கவர்மெண்ட்ல ஹைவேஸ்ல போறவங்க எந்த ஸ்டேட்டா இருந்தாலும் ஹைவேஸ்ல வேலை பார்க்குறவங்களுக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி உண்டு. ஃபாரின்லேயும் வேலை பார்த்துக்கலாம் ஐடி மாதிரியே. என் புள்ள சிவில் படிச்சா வெயிலே அலையணுமா? வேண்டாங்க, நீங்க டபிள்யூஆர்டி டிபார்ட்மெண்ட் பிடபிள்யூடி பில்டிங்ஸ்ல இருக்கீங்க, பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலு செக்ரட்டரியேட் பில்டிங் மெயின்டெனன்ஸ் ஆயிருந்தா உங்களுக்கு ஏசி ரூமே கொடுத்துருவாங்க ஏஇஸ்க்கு. உங்களுக்கு எந்த டிபார்ட்மெண்ட் எந்த இடத்துலையுமே எந்த பிரைவேட்லையுமே நம்மளுக்குன்னு ஒரு பிரைவேட்டா ஜீப்பெல்லாம் இருக்காது. ஆனா அரசு துறையில ஏ2க்கு ஜீப் கொடுப்பாங்க, அது ஏயும் பயன்படுத்தி கொள்ளலாம். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், கவர்மெண்ட்ல ஏஇ லெவல் கேடர்ல நீங்க வேலைக்கு போகும்போது உங்க குழந்தை என்ன பண்ண முடியுங்க,
உங்க பக்கத்து வீட்டு குழந்தைகளுக்கு ஒருத்தருக்கு நன்னடத்தை சான்றிதழ் கொடுக்க முடியும், பச்சை இங்க்ல கையெழுத்து போட முடியும், ஒரு கெசட்டட் ஆபீசர் ஆக முடியுங்க. அவங்களுடைய வார்த்தைகள் மதிப்பு மிக்கதாகவும், கெசட்ல உங்க குழந்தைகளுடைய பெயர் வரும். இதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம். ஐஏஎஸ் இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீசஸ் எக்ஸாம் எழுதி நீங்க ஐஆர்எஸ்சி போஸ்ட் போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம குழந்தைங்க ஐஆர்எஸ்சி போஸ்ட் போறவங்களுக்கு அவங்க வந்து ஒரு 6 ஆண்டு காலம் 7 ஆண்டு காலம் சர்வீஸ் பண்ணதுக்கு அப்புறம் சூப்பரண்ட் இன்ஜினியர், அசிஸ்டன்ட் சீஃப் இன்ஜினியர் அந்த கேடருக்கு வரும்போது அவங்களுக்கு முன்னாடி இண்டிபெண்டன்ஸ் டேலையும் ரிபப்ளிக் டேலையும் பரேடு நடத்தி காட்டுவாங்க. யோசிச்சு பாருங்க, நம்ம குழந்தைங்களுக்கு முன்னாடி பரேடு நடத்துவாங்க. போலீஸ் ஆபீசர், மிலிட்டரி ஆபீசர்ஸ் பரேடு நடத்தி காட்டுவாங்க. இந்த பெருமைகள் எல்லாம் எப்போ வரும்னா சிவில் இன்ஜினியரிங் படிச்சு கவர்மெண்ட்ல பிளேஸ் ஆனா கிடைக்குங்க. இன்னைக்கு நான் கூட தான் ஒரு பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன் வச்சிருக்கேன். என்னால பண்ண முடியாது. எனக்கு முன்னாடி பரேடு நடத்த மாட்டாங்க. ஆனா எங்க அகாடமியில படிச்சு அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியரா செலக்ட் ஆகி போயிருக்காங்க ஒரு 5-6 பேரு. அவங்களுக்கு முன்னாடி பரேடு நடத்துறாங்க. அவங்கள பார்த்தா 100 பேர் வணக்கம் வைக்கிறாங்க. சிவகங்கையில வந்து நான் கலெக்டரேட்டுக்கு போயிருந்தேன். என்னோட ஸ்டூடெண்ட் சின்ன பொண்ணு, போன வருஷம் முடிச்ச பொண்ணு. நான் கலெக்டரேட்டுக்கு பாப்பாவுக்கு ஒரு பிரைஸுக்காக கலெக்டர் கூப்பிட்டுருந்தாரு. பிரைஸ் வாங்குறதுக்காக நான் போயிருக்கேன். அப்ப அந்த பொண்ணு என்னை வந்து ரிசீவ் பண்ணி அந்த அந்த கெஸ்ட் ஹவுஸ்னுடைய கண்ட்ரோலே அந்த பொண்ணு கையில இருக்கு. அது ஒரு ஏஇ, சின்ன பொண்ணு. அந்த பொண்ணு கண்ட்ரோல்ல அந்த ஏஇ அந்த கெஸ்ட் ஹவுஸே இருக்கு. அந்த பொண்ணுக்கு ஒரு 4 பேர் வர்றாங்க. மேடம் சொல்லுங்க மேடம்ங்கிறாங்க. அந்த பொண்ணு போய் டீ வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னுச்சு. எங்களை உட்கார சொன்னுச்சு. எவ்வளவு பெருமையாக இருந்தது. உண்மையிலேயே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நம்ம பிள்ளைங்க இவ்வளோ கமாண்டிங்கா இருக்காங்க. எவ்வளோ ஒரு செல்வாக்கு. அது வந்து அந்த கவர்மெண்ட் ஆபீஸ்ல இருக்கும்போது, ஏஇயா இருக்கும்போது தான் சார் கிடைக்கும். அது நீங்க உங்க பிள்ளைங்க ஒரு ஜீப்ல வந்து இறங்கும்போது ஒரு 10 பேருக்கு சைட்ல இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும்போது சூப்பரா இருக்கும். இல்லைங்க சைட்ல எல்லாம் நின்று கஷ்டப்பட வேண்டாம். எனக்கு வந்து ஏசி ரூமுக்குள்ளே வேலை பார்க்கணும் இருக்கு சார். டிடிசிபின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு, டிபார்ட்மெண்ட் ஆஃப் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங். அந்த டிபார்ட்மெண்ட்ல D3 D2 சரிங்களா, டிராஃப்ட்மேன் கிரேடு டிராஃப்ட்மேனா போனாலும் சரி, பிளானிங் அசிஸ்டண்டா போனாலும் சரி, அசிஸ்டன்ட் டைரக்டரா போனாலும் சரி, ஏசி ரூம்ல தான் வேலை. சம்பளம் 70,000 80,000 கொடுப்பாங்க. ஓகேங்களா. குழந்தைங்களுக்கு சிவில்ல கம்ப்யூட்டருக்கு இணையான எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்கு. எந்த எந்த துறை உங்களுக்கு வேண்டும் நீங்க சூஸ் பண்ணிக்கிங்க. வருஷம் ரெக்ரூட்மெண்ட் வந்து கொட்டுது சார். குழந்தைங்க தடுமாறுறாங்க. நல்லா படிக்கக்கூடிய குழந்தைங்க 4 எக்ஸாம் 5 எக்ஸாம்ல செலக்ட் ஆயிடுறாங்க. அதுக்கடுத்து தமிழ்நாடு நகரமைப்பு வாழ்விட மேம்பாட்டு வாரியம். முன்னாடி குடிசை மாற்று வாரியம் இருந்தது. இப்ப மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து குடிசை அப்படிங்கிற வேர்டு நெகட்டிவா இருக்குங்கிறதுக்காக இதை இப்படி மாத்திருக்காரு. ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டுன்றத அர்பன் ஹேபிடேட் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் போட்டிருக்காங்க. அதுக்கடுத்து பெருநகர வளர்ச்சி குழுமம். நம்ம குழந்தைங்க நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க. பெரிய பெரிய மெட்ரோஸ் எல்லாம் அவங்க தான் கட்டுறாங்க. அதுல நம்ம குழந்தைங்கள் பாட்டா இருக்கும்போது ரொம்ப பெருமையா இருக்கு எனக்கு. இவ்வளோ பெரிய விஷயங்கள், ஸ்கை ஸ்கிராப்பிங் பில்டிங்ஸ் எல்லாம் கட்டுறாங்க. பெரிய பெரிய ஃப்ளைஓவர்ஸ்ல எல்லாம் நம்ம குழந்தைங்க வேலை செய்யறாங்க. அப்படிங்கும்போது இது நம்ம பிள்ளைங்க பண்ணது அப்படிங்கிறது கேட்கும் போதே ஒரு சந்தோஷமாகவும் ஒரு பூரிப்பாகவும், யார்கிட்ட வேணாலும் சொல்லலாம் இது என் பிள்ளை கட்டினது, இதுல என் பையன் வந்து பாட்டா இருந்திருக்கான். நீங்க வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கோ படிச்சா யாரோ ஒரு முதலாளிக்கு வேலை செய்வீங்க. டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்கலன்னா என் பையன் வந்து இவங்களுக்கு கீழே வேலை பார்க்குறான், சம்பளம் வேணா 4 லட்சம் 5 லட்சம் இருக்கலாம், சொல்ல முடியாதுல்ல சார். இந்த பெருமை சிவில் இன்ஜினியரிங் படிச்சாதான் கிடைக்கும். ஓகேங்களா. ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல வேலைக்கு போகலாம். வடிகால் வாரியம், அரசு தொழில் முன்னேற்ற கழகம். இப்போ வந்து முனிசிபாலிட்டியில கார்பரேஷன் ஏஇ ஜேஇ கால்ஃபார் வந்திருக்கு. அதுவே 2500 போஸ்ட் வந்திருக்கு. தமிழ்நாடு மின்சார வாரியம், வீட்டு வசதி வாரியம், மீனவர் நலத்துறை, ஆசிரியர் தேர்வு வாரியம். இதுதான் என்னால சொல்ல முடியல சார். அவ்வளவு டிபார்ட்மெண்ட். இவ்வளவு டிபார்ட்மெண்ட்டுக்கும் பிஇ சிவில் படிச்சா வேலைக்கு போலாங்க. பிஇ சிவில் படிச்சா அரசாங்க வேலை உறுதிங்க. படிக்கக்கூடிய குழந்தைகள் எத்தனை பேர் பிஇ சிவில் படிக்கிறாங்களோ அவ்வளவு பேருக்கும் வேலை, 100% வேலை கவர்மெண்ட்ல இருக்குங்க. நல்லா படிக்கக்கூடிய குழந்தைங்க 100 பிள்ளைங்கள் படிச்சாங்க அப்படின்னா 80%க்கு கவர்மெண்ட் வேலையே ரெடியா இருக்குங்க. படிச்சா போதுங்க, படிச்சா போதும். கவர்மெண்ட்ல சிவிலுக்கு அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. பெண் பிள்ளைகளா இருந்தா வாய்ப்புகள் பிரமாதமா இருக்கு.
சரிங்களா? முன்னாடி இப்படிதாங்க இருந்தது. கொரோனாவுக்கு முன்னாடி ஏஇ, ஜேஇ, ஐஏஎஸ் கேட் இருந்துச்சு. ஆனா இப்ப பார்த்தீங்கன்னா, டிபார்ட்மெண்ட்ல எல்லா எக்ஸாமையும் கொண்டு வந்துட்டாங்க. எல்லாமே பிஇ சிவில் எலிஜிபிலிட்டி கொண்டு வந்துட்டாங்க. அதனால இப்ப வந்து சர்வேயர், டிராஃப்ட்மேன், ரோட் இன்ஸ்பெக்டர், ஜேடிஓ, அதுக்கடுத்து ஏஇ, ஜேஇ, ஐஏஎஸ் கேட் இதெல்லாம் ஒவ்வொரு லெவல்ல. இப்ப சர்வேயர், டிராஃப்ட்மேன், ரோட் இன்ஸ்பெக்டர்லாம் வந்து ரூ. 30,000 சம்பளம் குடுப்பாங்க. ஜேடிஓ ஓவர்சியரா இருந்தா ரூ. 50,000 சம்பளங்க. ஏஇ, ஜேஇயா இருந்தா ரூ. 60,000 சம்பளங்க. ஐஏஎஸ் எழுதி நீங்க அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியரா போனீங்கன்னா ரூ. 1,00,000 கிட்ட சம்பளங்க. கேட் எழுதி பிஎஸ்சிக்கு போனீங்கன்னா ரூ. 1,50,000 1,50,000 வருங்க. ஏர்போர்ட்லயும் வேலைக்கு போலாங்க இந்த எக்ஸாம் எழுதுனா. ஆனா எல்லா எக்ஸாமுக்கும் ஒண்ணுதாங்க சிலபஸ். பிஇல இருக்கக்கூடிய செகண்ட் இயர், தேர்ட் இயர் சிலபஸ் படிச்சா போதும். சரிதானே? நான் சரியா படிக்கல, நான் டாக்டர் ஆக முடியலன்னு வருத்தப்படக்கூடிய குழந்தைகள், இன்னொரு வாய்ப்பு உங்களுக்கு வேண்டும் என்றால் நீங்கள் கட்டிடத்துறை எடுத்து படிங்க. உங்களால டாக்டர் எப்படி பப்ளிக்கோட டீல் பண்றாரோ அதே மாதிரி கட்டிடத்துறை இருக்கக்கூடிய குழந்தைகளும் மக்களோட நம்ம டீல் பண்றோங்க. மக்களோட நேரடியா மக்கள் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயம் மக்களுக்கு போய் சேருது. மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு. யோசிச்சு பாருங்க, அவ்வளோ சாட்டிஸ்பாக்சன் இருக்கும். சிவில் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒரு வேலை பார்க்கும்போது நமக்கு ஒரு மன நிறைவானது இருக்கும். ஸோ எல்லாமே மக்கள் பயன்படுத்துறாங்க. மக்களுக்கு நம்ம போய் சேவை செய்கிறோம். இதுக்கு நமக்கு சம்பளமும் கிடைக்குது. இதுல இருந்து கிடைக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ், ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமும் நிறைய இன்ஜினியர்ஸ் வேலை பார்த்துக்கிட்டே இருக்காங்கங்க. அவங்க நினைக்கிற சிவில் இன்ஜினியரை பொறுத்த எப்படி ஒரு டாக்டர் அவர் வேண்டாம் நினைச்ச ரெஸ்ட் எடுக்கிறாரோ அது மாதிரி சிவில் இன்ஜினியருக்கும் ஸ்கோப்பு இந்த உலகம் இருக்கும் வரை இருக்குங்க. இந்த உலகம் இருக்கும் வரையும் நம்மளுடைய குழந்தைகள் 120 வருடங்கள் வாழணும். அந்த குழந்தைங்களுக்கு 120 வருஷம் உயிர் வாழக்கூடிய குழந்தைங்களுக்கு 120 வருடங்களும் வேலை வாய்ப்புகள் இருக்குங்க. அப்படி ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு டிபார்ட்மெண்ட் தான் சிவில் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட். ஸோ நானும் ஒரு பேசிக்கா சிவில் இன்ஜினியர் என்று சொல்லிக் கொள்வதிலே மிகுந்த பெருமை அடைகிறேன். இதெல்லாமே நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். இது வந்து சிவில் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டடா வேலைக்கு போகணும்னா ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஏஎஸ் ஆனாலும் போகலாம். பேங்க் வேலைக்கும் போகலாங்க. சிவில் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ப்ரொபேஷனரி ஆஃபீஸரா டிஎன்பிசி மூலமா குரூப் 1, குரூப் 2ல அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு நீங்க வேலைக்கு போகலாம். ஹையர் ஸ்டடிஸ் ஆப்பர்ச்சுனிட்டி நான் இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணல. இப்போ எந்த காலேஜில் படிக்கலாம் அப்படின்னு நிறைய ஐடியாஸ் இருக்கும். இன்று நான் ராஜபாளையத்து மக்களோடு பேசி கொண்டிருக்கிறேன். அந்த ஊருக்கு நான் வந்திருக்கிறேன். ஸோ என்னுடைய பாப்பா வந்து செஸ் சாம்பியன். அவள் செஸ் விளையாடுறதுக்காக ஒரு முறை வந்திருந்தேன். ஸோ நான் வந்து இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி ஐஐடி மெட்ராஸில் 2005 2007 வரைக்கும் எம்டெக் ஜியோடெக்னிக் இன்ஜினியரிங் படித்தேன். ஸோ அதில் வந்து நான் கோல்டு மெடல் வாங்கினேன். அந்த கேம்பஸ் வந்து அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான கேம்பஸ், ஒரு கிரீன் கேம்பஸ். எங்கள் கேம்பஸ் ஐஐடி மெட்ராஸு பொல்யூட் பண்ணக்கூடாதுன்னு அந்த கேம்பஸ்குள்ளே வந்து வண்டியை விட மாட்டாங்க, சைக்கிளில் தான் போகும். அந்த கேம்பஸ்க்குள்ள 2 வருஷம் இருந்தபோது என்ன ஒரு ஃபீல் எனக்கு கிடைச்சதோ அந்த ஃபீலிங் வந்து எனக்கு ராம்கோ இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜிக்குள்ள வரும்போது அந்த கேம்பஸ்குள்ள எனக்கு அந்த ஃபீல் கிடைச்சதுங்க. ஸோ அப்படி ஒரு பசுமையான ஒரு கேம்பஸ் அது. குழந்தைகள் வந்து ஒரு 4 ஆண்டு காலங்கள் எந்த காலேஜில் சேர்க்கலாம் அப்படின்னா நல்ல காலேஜஸ் நிறைய இருக்கு. ஊர் பக்கத்திலே வச்சுக்கணும் குழந்தைங்களை அப்படிங்கும்போது ராஜபாளையத்தில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேம்பஸஸ் வந்து ராம்கோ இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்சனலாகவே நான் வந்து அங்கே ஒரு டிபார்ட்மெண்ட்டை விசிட் பண்ணேன். அங்கே இருக்கக்கூடிய லேப் ஃபெசிலிட்டிஸை பார்த்துருக்கேன். எல்லாமே நிறைய இன்ஜினியரிங் காலேஜஸ் வந்து லாபத்துக்காக நடத்தப்படுது. ஆனால் அந்த இன்ஜினியரிங் காலேஜ் மட்டும் சர்வீஸ்க்காக நடத்துகிறாங்க. ராம்கோ அவங்களுக்கு இந்த இன்ஜினியரிங் காலேஜ்லேருந்து பணம் எடுக்கணும் அவசியம் கிடையாது. ஆனால் அவங்க சர்வீஸ்க்காக நடத்துகிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய பாடத்தரம், அங்கே இருக்கக்கூடிய லேப் ஃபெசிலிட்டிஸை பார்த்து ஐ வாஸ் மச் இன்ஸ்பயர்டு. வா, இவ்வளோ நல்லா பண்ணுறாங்களே, ஒரு ப்ரைவேட்டில் இவ்வளோ நல்லா பண்ண முடியுமா? அந்த அளவுக்கு நல்ல ஸ்பேஷியஸான கிளாஸ் ரூமு, நல்ல எக்யூப்மெண்ட்ஸு, தரம் வாய்ந்த ஆசிரியர்கள். குறிப்பாக இந்த ஃபோட்டோவில் நீங்கள் வந்து ப்ரொஃபஸர் சொக்கலிங்க பார்க்குறீங்க. இவர் திருநெல்வேலி ஸ்டூடெண்ட்டு, அண்ணா யூனிவர்சிட்டி திருநெல்வேலி ஸ்டூடெண்ட்டு. இவரே ஒரு அருமையான கேண்டிடேட்டு. ஸோ இந்த மாதிரி நல்ல கேண்டிடேட்ஸை ரீட்டைன் பண்ணணும்னா எவ்வளோ சம்பளம் கொடுக்கணும்? அந்த மேனேஜ்மெண்ட் வந்து அதை கொடுத்து அவங்களை மெயின்டைன் பண்ணுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட்டு, அந்த பிரின்சிபால் வந்து எனக்கு ப்ரொஃபஸர், அவர் வந்து கணேசன் சார். இதெல்லாம் பார்த்து இவங்க தரமாக பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து பிரமிழ் ஐஏஎஸ் அகாடமி, ராம்கோ இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியோட நாங்கள் வந்து ஒரு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் போட்டிருக்கோம். ஸோ ராம்கோவில் படித்த குழந்தைங்க பிரமிழுக்கு வரும்போது
எங்களுடைய பயிற்சி நிறுவனத்துல பிஇ சிவில் படிச்ச, ஏன்னா தேர்வுக்கு படிக்கிறது வேறு, போட்டித் தேர்வுக்கு படிப்பது வேறு. போட்டித் தேர்வுக்கு படிப்பதற்கு அதாவது பாலை நெய்யா மாத்தணும், சரிங்களா? பாலை காய்ச்சுவது மட்டும்தான் பிஇ சிவில். பால் ராவா இருக்கக்கூடிய உங்க குழந்தைங்களை காய்ச்சிடுவாங்க. ஆனா அதை வந்து வேலைக்கு ஏத்த மாதிரி திறன் சார்ந்து மாற்றுவது ஒரு கலை. அந்த பாலிலிருந்து நெய் எடுக்கக்கூடிய உங்க பாலை வந்து காய்ச்சி கொடுக்கக்கூடிய வேலையை ராம்கோ இன்ஸ்டியூட் செஞ்சிருவாங்க. இந்த காய்ச்சின பால் வந்து நெய் எடுக்கக்கூடிய வேலையை பிரமிட் ஐஏஎஸ் அகாடமி செய்து வருகிறது. ஸோ எங்க அகாடமியில நாங்கள் வந்து ஸ்கில் ஹோனிங் ஒர்க்கு நாங்கள் பண்றோம். அதுல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் 1 இயர் 4 இயர்ஸ் இங்க படிச்சுட்டு 1 இயர் நம்ம அகாடமியில ட்ரைனிங் எடுத்து படிக்கும்போது நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி இது எல்லாமே அவங்களுக்கு கவர்மெண்ட் வேலை வாய்ப்புகள் எல்லாமே சுலபமாக கிடைக்குது. ஸோ இந்த படத்துல இருக்கக்கூடியவர் இவங்க வந்து ராம்கோ இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ப்ரொஃபஸர் சொக்கலிங்கம். ஸோ இது வந்து என்னுடைய இப்போ வந்து அழகப்பா இன்ஜினியரிங் காலேஜில் இங்கே அழகப்பா பாலிடெக்னிக்ல ப்ரொஃபஸராக வேலை பார்த்துட்டு இருக்காரு இந்த தம்பி. முன்னாடி நம்ம இன்ஸ்டியூட்ல ஃபேக்கல்ட்டியாக இருந்தார். இவர் பேர் ப்ரொஃபஸர் விஜய். ஓகேங்களா? ஸோ ராம்கோ இன்ஸ்டியூட்ல படிச்சு பிரமிட் ஐஏஎஸ் அகாடமியில 1 இயர் ட்ரைனிங் எடுத்து தேர்வு அரசு பொறியாளர்களாக வேலை செய்யக்கூடிய மாணவர்களை நான் உங்களிடம் காட்டிக் கொண்டிருக்கிறேன். ரம்யா வந்து 2018 பேட்ச்ல ராம்கோ இன்ஸ்டியூட்ல படிச்சிருக்காங்க. இவங்க 2018-19 பிரமிட்ல படிச்சுட்டு இப்ப ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்ல அசிஸ்டன்ட் இன்ஜினியரா வேலை பார்க்குறாங்க. தனுப்பிரியா ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்ல அசிஸ்டன்ட் இன்ஜினியரா வேலை பார்க்குறாங்க. சந்தோஷ்ங்கிற சார் வந்து 2017 பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சவர். 2019 பரீட்சை மூலமா பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் பிடபிள்யூடி பில்டிங்ஸ்ல அசிஸ்டன்ட் இன்ஜினியரா வேலை பார்க்குறாரு. இவங்கெல்லாம் சர்வேயர்ல, இவங்கெல்லாம் ராம்கோ இன்ஸ்டியூட்ல படிச்சு பிரமிடு மூலமா செலக்ட் ஆனவங்க. பிரியதர்ஷினி, மதுமிதா, விஜயகுமார், அனிசா, இவங்க 2 பேரும் சர்வேயரா செலக்ட் ஆயிருக்காங்க. ஓகேங்களா? ஃபீல்டு சர்வேயரா செலக்ட் ஆயிருக்காங்க. இவங்க வந்து ஏஇஎஸ் செலக்ட் ஆயிருக்காங்க, விஜயகுமார் சார் அண்ட் அனிசா ஷிஃபானா மேடம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்திருக்க ஒரு ரிசல்ட் வந்திருக்கு. இந்த ரிசல்ட்ல செல்வ அழகுன்னு ஒரு மேடம் செலக்ட் ஆயிருக்காங்க, முபீனான்னு ஒரு மேடம் செலக்ட் ஆயிருக்காங்க. இவங்க 2 பேர் தான் எனக்கு டக்குன்னு ஞாபகத்தில் வந்தது. அவங்க போட்டோ என்னால் தேட முடியல. ஸோ எங்களுடைய வேலை என்ன அப்படின்னா, பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வரவங்களுக்கு ப்ராப்பர் கோச்சிங் கொடுத்து டெஸ்ட் எல்லாம் கண்டக்ட் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு அவங்களை அனுப்புறது தான் எங்களோட வேலை. ஸோ பிஇ சிவில் முடிச்சதுக்கு அப்புறம் 4 வருஷத்துக்கு அப்புறம் ஓராண்டு காலம் எங்களிடம் பயிற்சி பெற்றால் நாங்கள் தமிழ்நாடு அரசுக்கு வைக்கக்கூடிய போட்டித் தேர்வுக்கு அவர்களை தயார் செய்து வருகின்ற வேலையை பிரமிட் ஐஏஎஸ் அகாடமி செய்து வருகிறது. இதுவரைக்கும் நாங்கள் எங்களோட ட்ரைனிங் மூலமா 4500 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து இந்த வருஷம் உங்களுக்கு எவ்வளவு வந்திருக்கு, இந்த 2024ல எத்தனை சிவில் இன்ஜினியர்ஸை செலக்ட் பண்ண போறோம், எத்தனை இன்ஜினியர்ஸை செலக்ட் பண்ண போறோம்னு சொல்லி கவர்மெண்ட்ல இருந்து அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 1500 பேரை செலக்ட் பண்ண போறாங்க 2024ல டிஎன்பிஎஸ்சி மூலமா. இது தவிர இப்போ ஒரு 3500 போஸ்ட் தமிழ்நாடு முனிசிபாலிட்டி கார்பரேஷன் மூலமா ஃபில்அப் பண்ண போறாங்க. ஸோ அப்ப இந்த ஆண்டு மட்டுமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 4500 போஸ்ட் கிட்ட கவர்மெண்ட்ல சிவில் இன்ஜினியர்ஸ்க்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்க. இது எங்களுடைய ரிசல்ட்ஸ். பிரமிட்ல படிச்சு கவர்மெண்ட்ல பிளேஸ் ஆன சிவில் இன்ஜினியர்ஸ் எத்தனை பேருங்கிற விவரம் 2023-24 போன வருஷம் ரிசல்ட்ல கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீசஸ்ல ஓவர்சியர், ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர், ஜூனியர் இன்ஜினியர், டிராஃப்ட்மேன் கிரேட் 3, ஆவின், இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட், இந்த மாதிரி பொசிஷன்ஸ்க்கு ஆவின்ல இருக்கக்கூடிய ஜூனியர் இன்ஜினியருக்கு 1110 போஸ்ட் 1110 சிவில் இன்ஜினியர்ஸ் கால்பார் பண்ணியிருந்தாங்க. அதுல 710 பேரை பிரமிட் ஐஏஎஸ் அகாடமி கோச்சிங் மூலமா நாங்க பிளேஸ் பண்ணியிருக்கோங்க. இது எங்களுடைய மற்ற ரிசல்ட்ஸுங்க. ஸோ இந்த 2022ல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 701 அசிஸ்டன்ட் இன்ஜினியர் கால்ஃபார் பண்ணியிருந்தாங்க. அகாடமிலேருந்து 534 பேரை நாங்கள் செலக்ட் பண்ண வச்சுருக்கோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா டாப் 20ல 15 பேர், டாப் 100ல 82 ரேங்க்ஸை அகாடமி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்குங்க. பிஇ சிவில் முடிச்சுட்டு போட்டித் தேர்வுக்காக எங்களிடம் பயிற்சி வெற்றி பெற்ற மாணவர்களின் விவரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன்.
அதுக்கப்புறம் ஃபீல்டு சர்வேர் அண்ட் டிராஃப்ட்மேன், என்னைய கூட நிறைய பேர் நீங்க பார்த்துருப்பீங்க, சன் டிவிலலாம் நிறைய போட்டிருந்தாங்க. ஸோ அந்த ரிசல்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 1083 பேருக்கு 742 பேர் இன்ஸ்டியூட்டில் செலக்ட் ஆயிருந்தாங்க. டிஎன்பிஎஸ்சி ஜேடிஓ 2022ல் 531க்கு 312 பேர் செலக்ட் ஆயிருந்தாங்க. 19 ஏஇல 448 பேர், 18 ஏஇல 225 பேர், 14 ஏஇல 36 பேர், 2008 ஏஇல 178 பேர், 2010ல 375 பேர், 2015ல 110 பேர், 13ல 102 பேர், 2007ல 138 பேர், 130 பேர். இப்படி கிட்டத்தட்ட நாங்க இதுவரைக்கும் பிளேஸ் பண்ணியிருக்கக்கூடிய, தமிழ்நாடுல மட்டும் பிளேஸ் பண்ணியிருக்கக்கூடிய சிவில் இன்ஜினியர்ஸ்னுடைய எண்ணிக்கை, பிரமிடு பிளேஸ் பண்ணியிருக்கக்கூடிய சிவில் இன்ஜினியர்ஸ் எண்ணிக்கை 3000க்கும் மேல இருக்குங்க. அதர் டிபார்ட்மெண்ட்ஸ்ல ஒரு 500 பேருக்கு 1000 பேருக்கு மேல நாங்க பிளேஸ் பண்ணியிருக்கோம் ஆல் ஓவர் இந்தியா லெவல்ல. சரிதானே? இது எல்லாத்துலேயும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இத்தனை மாணவர்களும், நான் வேணா நீங்க இன்ஸ்டியூட்டுக்கு வாங்க, நம்பர் தரேன், ஒருத்தர் கூட லஞ்சம் கொடுக்கவே இல்லை. எல்லாருமே பியூர் மெரிட்ல போட்டித் தேர்வில் கேட்கப்பட்ட தகுதி வாய்ந்த கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ணி தகுதியை ப்ரூவ் பண்ணி செலக்ட் ஆனவங்க தான். அதனால நீங்க ஒரே பண்ண வேண்டாம், காலேஜுக்கு ஃபீஸ் கட்டினா போதுங்க. அதுக்கப்புறம் அகாடமியில வந்து படிச்சுட்டு அவங்க இவ்வளவு பேரை நாங்க செலக்ட் பண்ணி வச்சிருக்கோங்க. வாய்ப்புகள் இருக்கு, முயற்சி ப்ராப்பரா பயிற்சியும் முயற்சியும் பெறுவவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதெல்லாம் அதர் டிபார்ட்மெண்ட் ரிசல்ட்ஸுங்க. ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டில் 37 பேர், ஹச்பி ஹவுசிங் போர்டில் 14 பேர், இபியில் 10 பேர், தற்கோல 12க்கு 9 பேர், டிடிசிபியில் 8 பேர், பிளானிங் அசிஸ்டன்ட், சிப்காட்ல 3 பேர், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்ல 2 பேர், ஃபிஷரிஸ்ல 4 பேர், ஐஎஸ்ஆர்ஓல 3 பேர், ஆவின்ல 3 பேர், சிஎம்டபிள்யூஎஸ்எஸ்பி சென்னை மெட்ரோ வாட்டர் அண்ட் சிவரேஜ் போர்டு அதில் 4 பேர், ப்ராடில் 5 பேர், போர்ட்ரஸ்ட்ல ஏஇ ஸ்கொயர் டைரக்டாக கால்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதில் தமிழ்நாட்டில் 2 பேர் தான் எடுத்தாங்க. அதில் ஒருத்தர் வந்து நம்ம இன்ஸ்டியூட்டில் சேர்ந்த பாலமுரளி. அடுத்து இதில் ஏர்போர்ட் அத்தாரிட்டியில் ஒரு ஆள் சரவணன், இன்ஜினியர் சரவணன். இவங்களுக்கெல்லாம் சம்பளம் 1.5 லட்சம் ரூபாங்க. ஏஇ ஸ்கொயராக செலக்ட் ஆனவங்களுக்கு சம்பளம் 1.5 லட்சங்க. 1 இயர் கோச்சிங் தான். அதில் பாடத்தை தெளிவாக படித்தாலே அவங்களுக்கு இந்த சம்பளத்துக்குலாம் அவங்க வேலைக்கு போக முடியுங்க. எஸ்எஸ்சியில் இது வரைக்கும் 310 பேரை பிளேஸ் பண்ணியிருக்கோம், அப்டேட் ஆகாமல் இருக்கு. ஆர்ஆர்பியில் 108 பேர் செலக்ட் ஆயிருக்காங்க, அதுவும் அப்டேட் ஆகாமல் இருக்கு. ஸோ இது ஒரு சாம்பிள் ஒரு ரிசல்ட் மட்டும் நான் உங்களுக்கு ப்ளே பண்றேன். நான் வந்து ஒரு விதவை, எனக்கு வந்து 2 குழந்தைங்க இருக்காங்க. என்னோட ஹஸ்பண்ட் வந்து கொரோனானால இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் படிக்கணும், ஏதாச்சும் வேலைக்கு போய் குழந்தைங்களை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஐடியாவில் இருந்தேன். காரைக்குடியில பிரமிட் ஐஎஸ் அகாடமி, அங்கே வந்து எனக்கு ஃபீஸ் இல்லாமல் எனக்கு கோச்சிங் கொடுத்தாங்க 3 மந்த்து. அதனால என்னால் படித்து வெளியில வர முடிஞ்சது. நான் படித்து வர்றதுக்கும் வெளியில வர்றதுக்கும் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு இந்த ஆர்டர் வந்து சிஎம் சார் கையால வாங்கியிருக்கேன், தமிழக முதலமைச்சர் கையால வாங்கியிருக்கேன். அதுக்காக அவருக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது ஆஷா சர்வேர் போஸ்ட் வாங்கும்போது இருந்ததுங்க. அடுத்து சில ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப சிஎம் கிட்ட வாங்கினவங்களை மட்டும் நான் உங்களுக்கு, இவர் ஃபர்ஸ்ட் ரேங்க்ங்க சித்தார்த். நம்ம ஸ்டூடெண்ட் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில் உதவி பொறியாளர் ஊரக வளர்ச்சி இந்த பணிக்கான ஆணை வழங்கப்படும். ஆர்டிஏஇ ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம 2 ஸ்டூடெண்ட்ஸ் வாங்குறாங்க. ஊரக வளர்ச்சி இந்த பணிக்கான ஆணை வழங்கப்படுகிறது. இவர் ஆர்டிஏஇ ஃபர்ஸ்ட் ரேங்க்ங்க. இவர் பேர் இன்ஜினியர் சித்தார்த். ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில் உதவி பொறியாளர். அடுத்து முபீனா வாங்குறாங்க. பணிக்கான ஆணை வழங்கப்படும். ஐஸ்வர்யா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். இவருக்கு பொதுப்பணித்துறையில் உதவி பொறியாளர் கட்டிடம் இந்த பணிக்கான ஆணை வழங்கப்படுகிறது. எல்லாருமே நம்ம ஸ்டூடண்ட்ஸ் தான். அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். பொதுப்பணித்துறையில் உதவி பொறியாளர் கட்டிடம் இந்த பணிக்கான ஆணை வழங்கப்படுகிறது. நாளைக்கு அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். பொதுப்பணித்துறையில் உதவி பொறியாளர் கட்டிடம் இந்த பணி ஆணையினை உங்க பிள்ளைங்களும் இதே மாதிரி முதலமைச்சர் வந்து பணி ஆணை வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. பிஇ சிவில் படிச்சாங்கன்னா பொதுப்பணித்துறையில செலக்ட் ஆனவங்களுக்கு வாங்குறாங்க. ஐஸ்வர்யா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். இவருக்கு பொதுப்பணித்துறையில் இவர் தினகரனுங்க. இவர் வந்து ஜேடிஓக்கு வாங்குறாரு. இளநிலை வரைத்தொழில் அலுவலர்களுக்கு
மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வந்து அவர் வந்து பணி ஆணை பெற்றுக்கொள்கிறாரு. ஸோ இவர் வந்து இன்ஜினியர் பிரவீன், இவர் RDAE, மாண்புமிகு அமைச்சர் சேகர் பாபுவோட வந்து வாங்குறாரு. இவர் வந்து இன்ஜினியர் கோபிநாத், இவர் வந்து CMDAல ஆர்டர்ஸ் வந்து நம்ம சேகர் பாபு சார்கிட்ட இருந்து வாங்குறாரு. இவங்களும் நம்ம ஸ்டூடெண்ட் தான். இவங்களுக்கும் ஆர்டர்ஸ் வந்து ஆனரபிள் மினிஸ்டர் இஷ்யூ பண்றாரு. இதெல்லாம் மினிஸ்டர்ஸ்ட வாங்கினவங்க. இதெல்லாம் நம்மளுடைய ரிசல்ட்ஸ் அட் அ கிளான்ஸுங்க. ஸோ இப்போ நடந்த JDO எக்ஸாமில் ஃபர்ஸ்ட் ரேங்க் 90% இந்த பையன் லோகநாதன். இவர் வந்து BE சிவில் அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்ரீரங்கம் கேண்டிடேட்டு. ஸோ இவங்கெல்லாம் வந்து ரிசல்ட்ஸ் மட்டும் நான் அட் அ கிளான்ஸ் காட்டுறேன். எத்தனை பேர் சிவில் படித்து செலக்ட் ஆகிருக்காங்கன்னு மட்டும் பாருங்க. அப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க சேர்க்கலாமா வேண்டாமான்னு. அப்படி சேர்க்கறதுக்கு பெஸ்ட் இன்ஸ்டியூட் உங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்குது, ராஜபாளையத்தில் ராம்கோ இன்ஸ்டியூட்டுங்க. ஸோ இதெல்லாம் நம்மளுடைய அசிஸ்டன்ட் இன்ஜினியர்ஸு. இவங்க சென்னை மெட்ரோபாலிட்டன், இவங்க ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டு. ஸோ இது வந்து கம்பைன்டு இன்ஜினியரிங் சபார்டினேட் சர்வீஸில் இருக்கக்கூடிய ரிசல்ட்டு. 112 பேர் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டில் செலக்ட் ஆயிருக்காங்க. 200 பேர் வந்து பப்ளிக் சோர்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் செலக்ட் ஆயிருக்காங்க. இதெல்லாம் டாப் ரேங்க் வாங்கணும், ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணுங்களுடைய ஃபோட்டோ. கம்பைன்ட் இன்ஜினியரிங் போன JDOல 2022 JDOல டாப் ரேங்க், டாப் 10 ரேங்க்ஸில் ஃபர்ஸ்ட் 7 ரேங்க்ஸ் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கினவங்க. பிரதீப், ஹரிபிரசாத், இசையழகன், செந்தில்நாதன், சித்திரலேகா, சித்தார்த்து. இந்த சித்தார்த்து தாங்க இப்போ மாண்புமிகு முதலமைச்சர்கிட்ட வாங்கினவர் RDAE. சௌமியா தேவி, இவங்க ISROல சயின்டிஸ்டாக வேலை பார்க்கக்கூடிய பிரமிட் ஸ்டூடெண்ட்ஸு. இவங்க வந்து ஆல் ஓவர் இந்தியா ரேங்க் வாங்கினவங்க. நானூத்தி 436 பேரையும் அட் அ கிளான்ஸ்ல நம்ம போட்டிருக்கோம். இது மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி அவங்கள்ட்ட 2019 ஏஇஸ் வாங்கினதுங்க. இது வந்து DTCP டிபார்ட்மெண்ட்ல நம்ம ஸ்டூடெண்ட்ஸு செலக்ட் ஆகி டாக்குமெண்ட் பிளானிங் அசிஸ்டண்டாக செலக்ட் ஆன ரிசல்ட்டுங்கிறது. இந்த ராஜகுரு சார் வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் அந்த டிபார்ட்மெண்ட் TNPSC நடத்தின எக்ஸாமில். இது மாண்புமிகு முதலமைச்சர்கிட்ட டாப்பர்ஸ் நம்ம ஸ்டூடெண்ட் சந்தானபிரியா அவங்களாம் வாங்கிட்டு இருக்காங்க. சந்தானலட்சுமி அவங்களாம் டாப்பர்ஸ் வாங்குறாங்க. குடிசை மாற்று வாரியத்தில் வாங்குறாங்க. ஸோ இது நம்மளுடைய அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் ரிசல்ட்டுங்க. சாரி, ஃபிஷரிஸ் இன்ஜினியரிங் ரிசல்ட்டு. இது ஆவின் சிப்காட்டில் செலக்ட் ஆனவங்க. அதுக்கடுத்து TNPSC டாப்பர்ஸ் நாங்கள் வந்து பிரமிட்லேருந்து 2007லேருந்து இன்று வரைக்கும் 2023 வரைக்குமே நாங்கள் வந்து தொடர்ந்து ஃபர்ஸ்ட் ரேங்கை கொடுத்துக்கிட்டே இருக்கோங்க. 2007ல் சோழவளத்தான், 8ல் வந்து இவர் இப்போ AE ஸ்கொயராக இருக்காரு இன்ஜினியர் சோலை முருகன், 2010ல் இன்ஜினியர் முகமது அப்தாயிர், 2013 இன்ஜினியர் ராமச்சந்திரன், 14 இன்ஜினியர் ஐயப்பன், 15 இன்ஜினியர் ராகுல், 18 இன்ஜினியர் ரஞ்சித்குமார், 19 இன்ஜினியர் தாரிணி. சரிங்களா? 20ல் நான் அப்டேட் பண்ணல, இன்னும் தொடர்ந்து இருக்காங்க. 22ல் இன்ஜினியர் லோகநாதன். ஸோ நிறைய பேர் தொடர்ந்து கன்சிஸ்டண்ட்டாக நாங்கள் அகாடமியில் கொடுத்துக்கிட்டே இருக்கோங்க. ஸோ அகாடமியினுடைய ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இது. நீங்கள் தைரியமாக கவர்மெண்ட்டில் உங்கள் குழந்தைகளுக்கு வேலை வேண்டும் என்றாலோ, குழந்தைகள் எப்பொழுதுமே பணியில் இருக்க வேண்டும், அவங்க விருப்பப்படும் வரைக்கும் அவங்களால ஒரு வருவாயை ஈட்ட வேண்டும் என்றாலோ, ஜாப் செக்யூரிட்டி இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கனாலோ, உங்களுக்கு சிவில் இன்ஜினியரிங் துறையை நான் தைரியமாக பரிந்துரைக்கிறேன். கண்டிப்பாக இந்த 3 ஆஸ்பெக்டும் அதில் உண்டுங்க. ஜாப் செக்யூரிட்டி உண்டு, அதே மாதிரி கவர்மெண்ட்டில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய உண்டு, AI ரீப்ளேஸ் பண்ணுவோங்கிற பயம் உங்களுக்கு தேவையில்லை. ஓகேங்களா? எல்லாமே சிவில் இன்ஜினியரிங்குடைய ஃபேவரபிள்ஸ். அதுக்கும் நான் ராம்கோ இன்ஸ்டியூட்டையும் உங்களுக்கு அதிகமாக பரிந்துரைக்கிறேன். நல்ல இன்ஸ்டியூட்டு, கண்டிப்பாக ஒரு நல்ல பொறியாளர், தரமான பொறியாளராக அந்த இன்ஸ்டியூட்டில் உருவாக்குவாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், நான் இன்னொரு கல்லூரிக்கு போயிருந்தேன் மதுரையில், விருதுநகர் குறிப்பாக. நான் அந்த கல்லூரியுடைய பேரை இங்கே குறிப்பிட விரும்பலை. என்னால் பேசவே முடியல. அங்கே இருக்கக்கூடிய அந்த 3rd இயர் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸு என்னை பேசவே விடலை.
ஆனால் ராம்கோ இன்ஸ்டியூட்டில் போயிருந்தேன். செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர் 3 இயரையும் உட்கார வச்சுருந்தாங்க ஒரு ஹால் ஃபுல்லாக. அப்போ அந்த அந்த பசங்க வந்து அவ்வளோ பின் ட்ராப் சைலன்ஸில் எனக்கு அவ்வளோ மரியாதை கொடுத்து நான் என்ன ஆப்பர்ச்சுனிட்டி சொல்கிறேங்கிறத ரொம்ப கவனமாக கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அப்போ அந்த இன்ஸ்டிடியூஷன் வந்து எப்படி வந்து ஒரு ஒழுக்கமுள்ள ஒரு பொறியாளர்களை உருவாக்குகிறதுன்னு நான் ஆச்சரியப்பட்டேன். ஸோ சில இன்ஸ்டிடியூஷன்ஸில் நல்லா இருப்பாங்க, ஆனால் இந்த இன்ஸ்டியூட்டில் வந்து டிசிப்ளினும் கரெக்டாக கொண்டு வர்றாங்க, அவங்களுக்குரிய டெக்னிக்கல் நாலேஜும் கரெக்டாக கொண்டு வர்றாங்க. ஏன்னா கரெக்டான ஸ்டாஃப் இருக்காங்க, கரெக்டான கரிக்குலம் இருக்குது, அதையும் நான் செக் பண்ணேன். கரெக்டான ஒரு லேப் செட்டப் இருக்குது, ஸ்பேஷியஸான கிளாஸ் ரூம்ஸ் இருக்குது. ஓகேங்களா, எல்லாமே இந்த இன்ஸ்டியூட்ஸில் நல்லா இருக்குது. தைரியமாக நீங்கள் நம்பி சேர்க்கலாங்க. நீங்கள் ஃபைனல் இயர் முடிச்சுட்டு உங்களுக்கு ஜாபு எப்படி போகணுங்கிற ஐடியா வேணும்னா நீங்கள் வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். என்னுடைய காண்டாக்ட் நம்பர் நான் கொடுக்குறேன். இந்த இயர் ஃபைனல் இயர் முடித்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு அடுத்த 1 இயருக்கான கோச்சிங் வந்து இன்ஸ்டியூட்டில் நடக்குது. அந்த பேட்ச் 22ஆம் தேதி நாங்கள் ஆரம்பிக்கிறோம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கீழே கொடுத்துருக்கக்கூடிய நம்பர்ஸில் ஏதாவது ஒரு நம்பர் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா வரும். இல்லைன்னா கூட நீங்கள் பிரமிட் ஐஏஎஸ் அகாடமி அப்படின்னு கூகுள் பண்ணி பாருங்கள். எங்களோட ரிசல்ட்ஸு, நாங்கள் என்ன வேலை செய்கிறோம், அது எல்லாமே உங்களுக்கு தெரியும். அடுத்து நாங்கள் வந்து கவர்மெண்ட்டில் படிக்கக்கூடிய குழந்தைகள் சரிங்களா, அம்மா அப்பா இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய குழந்தைகள், கவர்மெண்ட்டில் படிக்கக்கூடிய குழந்தைகள், அந்த மாதிரி எக்கனாமிக்கலி பேக்வர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு 12th முடித்ததுக்கப்புறம் நீட் கோச்சிங் எங்கள் அகாடமிலேருந்து ஃப்ரீயாக கொடுக்குறோங்க. 1 இயர் வந்து அவங்க காரைக்குடியில் தங்கி படிச்சுக்கலாம். அங்கே தங்கி படிப்பதற்கான செலவை மட்டும் அவங்க பார்த்துக்கணும். கோச்சிங் ஃபீஸ் கிடையாதுங்க. ஸோ இப்போ இன்னைக்கு நீட் எக்ஸாம் நடக்குது. ஸோ இப்போ போன வருஷம் வந்து ஒரு 100 பேருக்கு நாங்கள் வந்து கோச்சிங் கொடுத்தோம். கிராஷ் கோர்ஸில் ஒரு 80 பேர் படித்தாங்க. கிராஷ் கோர்ஸ்லேயே 100 பேர் படித்தாங்க. 200 பேர் படிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த தடவை நாங்கள் வந்து ஒரு 30 டாக்டர்ஸ் வந்து எங்கள் அகாடமிலேருந்து வருவாங்கன்னு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். உங்களுடைய மாவட்டத்திலையும் வசதி வாய்ப்பு இல்லாமல் நீட் கோச்சிங்கெல்லாம் ஃபீஸ் கூட இருக்கும். அந்த கோச்சிங் ஃபீஸ் கட்ட முடியாமல் மக்கள் இருந்தாங்கன்னா நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்களோட நம்பர் உங்களுக்கு மறந்துருச்சுன்னா கூட நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த நம்பரையும் நீங்கள் எடுத்துக்கலாங்க. ஸோ இவ்வளவு நேரம் நீங்கள் பொறுமையாக கேட்டதுக்காக, இந்த உரையை லிசன் பண்ணதுக்காக ரொம்ப நன்றிங்க. இது எங்களுடைய ரிசல்ட்ஸு. இது இந்த 742 சர்வே ரிசல்ட்டுங்க. இதெல்லாம் நம்மளுடைய வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் ரிசல்ட்ஸ் தாங்க உங்களுக்கு நான் காட்டிகிட்டு இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். உங்கள் அன்பு குடும்பமும் உலக மக்கள் அனைவரும் உடல் நலம், நீழாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. ஏதாவது queries இருக்கான்னு மட்டும் கேட்போம் மேடம். அதர்வைஸ் we will wind up the session மேடம். மேடம் தேங்க்யூ வெரி மச் மேம். சார் குட் ஈவினிங் சார். நல்லா இருக்கீங்களா சார்? ரொம்ப அழகா பேசுனீங்க. சிவில் இன்ஜினியரிங் அதோட கொட்டி கிடக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதை பத்தி ரொம்ப அழகா பேசுனீங்க. அதுக்காக ரொம்ப நன்றி மேம். கண்டிப்பா இது வந்து அனைத்து பெற்றோர்கள் இப்ப எந்த கோர்ஸ்ல சேரணும்ட்டு இருக்கிற மாணவர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு கண்டிப்பா அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப தேங்க்யூ சோ மச் மேம். இவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்ணிக்கீங்க. அதுவும் இந்த லஞ்ச் டைம்ல இவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்காக பண்ணதுக்கு ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ சார். இந்த நேரத்துல வந்து நான் உங்ககிட்ட ஹெச்ஓடி ஆர்ஐடி ஹெச்ஓடி நம்ம தர்மர் சாரை பத்தி சொல்லணும். சாரோட எஃபிஷியன்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்டு சின்சியாரிட்டி, டெடிகேஷன் டு த ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டியை வந்து நான் மறந்துடவே முடியாது. ஸோ ரொம்ப அழகா டிபார்ட்மெண்ட் எடுத்துட்டு போறாங்க. ஸோ டாக்டர் தர்மர் சார் அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை வந்து நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ மேம். அப்படின்னா நீங்க இதர் அன்மியூட் பண்ணி கேட்டுக்கிட்டு சாட் பாக்ஸ்ல கூட போடுங்க. அதர்வைஸ் we will wind up the session. Yeah, wind up. யாருக்காவது சந்தேகம் இருக்கு அப்படின்னா நீங்க இதர் அன்மியூட் பண்ணி கேட்டுக்கோங்க, இல்ல சாட் பாக்ஸ்ல கூட உங்க கொஸ்டினை போடுங்க. ஸோ ஓட் ஆஃப் தேங்க்ஸ் மட்டும் ப்ரொபோஸ் பண்ணிடுறோம். ஓகே சார்.
Good afternoon, one and all. I take immense pleasure to give the vote of thanks at this moment. Dear Madam, the program was truly an eye-opener session for the career opportunities in Civil Engineering Department. On behalf of Civil Engineering Department, I thank RIT Management, Principal Sir, Vice Principal Sir, and our HOD Sir for providing this opportunity to organize this webinar. I thank all the parents and students who have joined this webinar. I hope you have listened the various opportunities available in this civil engineering career. Surely, we believe this event would have given you all the details regarding the career opportunities in civil engineering. We wish you all a great success, and we wish to see you at RIT campus at the earliest. Thank you all. Thank you, ma'am. Thank you, sir. Thank you. Thank you, madam. Thank you. Thank you, madam. Thank you, parents. Thank you, HOD sir. Thank you. Thank you, ma'am. Chokalingam sir. Thank you. I really like it. Thank you. Thank you. Okay.